அவர்களுக்கு வணக்கம். தமிழும் தங்கையாவும் என்ற யூடியூப் சேனல் வழியாக உங்களை வாழ்த்துவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய பதிவிலே டிஎன்பிஎஸ்சி குரூப் 2, 2A, 4 மாணவர்களுக்கான ஒரு பாடத்தை நாம் காண இருக்கின்றோம். குறிப்பாக திருக்குறளிலே விருந்தோம்பல் என்ற தலைப்பு பற்றி நாம் காண இருக்கின்றோம். திருக்குறளிலே 9வது அதிகாரமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதிலே திருவள்ளுவர் ஒரு 10 கருத்துக்களை நமக்கு முன்வைக்கிறார். அந்த விருந்தோம்பல் பற்றிய செய்தியை, விருந்தோம்பலை பற்றி அவர் தருகின்ற கருத்துக்களை, ஒரு 10 கருத்துக்களை நாம் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம். டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு தயாராகின்ற மாணாக்க அன்பர்கள் இந்த பதிவை கவனமாக கேட்டு தேர்வு நேரத்திலே பயன்படுத்தி வாழ்விலே வளம் பெற உங்களை நான் வாழ்த்துகிறேன். விருந்து ஓம்பல், ஓம்புதல் என்று சொன்னால் பாதுகாத்தல் என்று பொருள். ஓம்புதல் என்று சொன்னால் காத்தல். விருந்தினர்களை நாம் பாதுகாக்க வேண்டும். நாம் இப்பொழுதெல்லாம் இந்த காலத்திலே விருந்தினர் என்று சொன்னால் நமக்கு நெருங்கிய உறவினர்கள் யாராவது வீட்டிற்கு நாம் அழைத்தால் அல்லது எதிர்பாராத நிலையிலே அவர்கள் வந்தால் அவர்களை நாம் விருந்தினர் என்று இக்காலத்திலே சொல்லுகிறோம். சொல்லுக்கு சொல் இக்காலத்திற்கும் அக்காலத்திற்கும் பொருள் வேறுபாடு மிக அதிகமாக உண்டு. இக்காலத்திலே நமக்கு நெருங்கிய உறவினர்களை நாம் இல்லத்திற்கு அழைத்து அவர்களுக்கு சிறப்பான உணவளித்தால் அவர்களை நாம் விருந்தினர் என்று இக்காலத்திலே சொல்லுகிறோம். ஆனால் பழங்காலத்திலே, பண்டைய தமிழருடைய வாழ்விலே இந்த நிலை இல்லை. இந்த நிலை இல்லை. இன்னும் தெளிவாக நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், முன்பின் தெரியாத யாராவது ஒருவர் நம்முடைய இல்லத்திற்கு உணவு நேரத்திற்கு வந்தால் அவர்களை விருந்தினர் என்று பண்டை தமிழர்கள் அழைத்தனர். அதாவது வீடுகள் கட்டுகின்ற பொழுதே அக்காலத்திலே வீட்டுக்கு வெளியே திண்ணைகள் வைத்து வீடுகளை கட்டி இருக்கிற அந்த மரபை, வழக்கத்தை நாம் காணலாம். இப்பொழுதெல்லாம் நம் வீடுகளிலே திண்ணை வைப்பதில்லை. வீட்டை சுற்றி நல்ல உறுதியான அந்த காம்பவுண்ட் வால், சுற்றுச்சுவரை எழுப்பி ஒரு நல்ல பெரிய இரும்பு கேட் போட்டு நம்ம வீட்டை நாம் பாதுகாப்பாக இக்காலத்தில் நாம் வைத்திருக்கிறோம். காலம் மாறிவிட்டது. பல்வேறு காரணங்களை நாம் அடுக்கலாம். ஆனால் பழங்காலத்தில் அவ்வாறு அல்ல. ஒவ்வொரு வீட்டுக்கு வெளியேயும் வாயிலுக்கு, அந்த முன்புற வாயில், முன்வாசல் என்று நாம் சொல்லுகிறோம் அல்லவா, அந்த முன்வாசலுக்கு வெளியே 2 பக்கங்களிலேயும் திண்ணைகளை வைத்து அக்காலத்தில் வீடுகளை கட்டுவார்கள். காரணம், அக்காலத்திலே போக்குவரத்து வசதிகள் கிடையாது. எவ்வளவு தூரம் ஆனாலும் கால்நடையாகவே பயணப்பட்டு செல்லுகின்ற ஒரு சூழல் அக்காலத்தில் இருந்தது. எனவே ஒரு ஊரிலிருந்து மற்றொரு ஊருக்கு செல்லுகின்றவர்கள் அப்படி பயணப்பட்டு செல்லுகின்ற பொழுது அருகில் இருக்கிற ஊர்களுக்கு குறிப்பிட்ட நேரத்திலே போய் சேர்ந்து விடுவார்கள். வெகு தூரமான ஒரு இடங்களுக்கு அவர்கள் செல்ல வேண்டும் என்று சொன்னால் மிக நீண்ட 2 நாள் 3 நாள் பயணத்தை மேற்கொள்ள வேண்டி இருக்கும். ஆனால் அவர்கள் புறப்படும் பொழுதே உணவில்லாமல் செல்லுவார்கள் என்று சொல்ல முடியாது. ஒருவேளை அவர்கள் சொல்லுவார்கள், அதாவது புளிச்சோறு என்று சொல்லுவார்கள், எலுமிச்சை சோறு என்று சொல்லுவார்கள். சோறு என்பது நல்ல தூய தமிழ் சொல். சாதம் என்பது நல்ல தமிழ் சொல் அல்ல. சோறு என்பது நல்ல தூய தமிழ் சொல். எலுமிச்சை சோறையோ அல்லது புளி சோறையோ தயிர் சோறையோ கட்டி கொண்டு பேக் செய்து செல்லுவார்கள். ஆனால் அது ஒரு நாள் தாங்கும். ஒரு நாள் காலையிலே அவர்கள் புறப்பட்டால் மதியம் ஒரு உணவை அவர்கள் உண்பார்கள். இரவு ஒரு உணவை, தாங்கள் கொண்டு வந்த உணவை அடுத்த நாள், புளிசோறு என்பது அடுத்த நாள் கூட தாங்கும். அது நமக்கு குடும்பம் நடத்துகின்ற பெரியவர்களுக்கு அது தெரியும். அது 2வது நாள் அவர்கள் உணவில்லாமல் கஷ்டப்படுவார்கள். அந்த நேரத்திலே அவர்கள் உணவு நேரத்திலே இப்படி திண்ணை வைத்திருக்கிற வீடுகளுக்கு வெளிப்புறத்திலே திண்ணையிலே அவர்கள் அமர்வார்கள். அந்த வீட்டில் இருக்கிறவர்கள் உணவு உண்ணுகின்ற பொழுது வீட்டிற்கு வெளியே வந்து உணவு உண்பதற்கு முன்பாக திண்ணையிலே யாராவது அமர்ந்திருக்கிறார்களா என்று பார்த்துவிட்டு அதன் பிறகுதான் உணவருந்து செல்வார்கள். ஒருவேளை திண்ணையிலே யாராவது அமர்ந்திருந்தால், அவர்கள் சோர்வோடு படுத்திருந்தால் அவர்களை எழுப்பி வீட்டிற்கு அழைத்து வந்து அவர்களுக்கு உணவு அருந்த கொடுத்துவிட்டு அதற்கு பின்னர் மீதி இருக்கின்ற உணவையே அவர்கள் உண்பார்கள். இதை விருந்தோம்பல் என்று சொல்லுவார்கள். இது நம்முடைய பின்னாலேயே
நமக்கு இந்த திருக்குறளில் வள்ளுவர் சொல்லுகிறார், செல் விருந்து ஓம்பி வருவிருந்து நோக்குவான் என்று சொல்வார்கள். அதாவது ஒரு விருந்தினன், திண்ணையிலே இருக்கிற ஒரு விருந்தினனை அழைத்து அவனுக்கு உணவு கொடுத்துவிட்டு அவனை வழி அனுப்பிவிட்டு வேறு ஏதேனும் யாரேனும் விருந்தினர்கள் வருகின்றார்களா என்று இந்த புறம் அந்த புறம் இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்துட்டு தான் திரும்பி சாப்பிட போய் உட்காருவான் பண்டை தமிழர். ஆனால் இப்பொழுது இக்காலத்தில் அப்படி அல்ல. நாம் யாராக இருந்தாலும் சரி, இப்பொழுது நாம் சாப்பிடுகிறோம் என்று சொன்னால் எல்லா கதவையும் மூடிட்டு எல்லாம் சாப்பிடலவா, கதவு மூடிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதவை தாழ் போட்டு விட்டு நாம் இன்றைக்கு உணவு அருந்துகின்ற பழக்கம் இன்றைக்கு நம்மிடையும் இருக்கிறது. நம்முடைய பிள்ளைகளுக்கும் நாம் அப்படித்தான் பழக்கி இருக்கிறோம். காலங்கள் மாற மாற பழக்க வழக்கங்கள் மாறுகிறது. ஆனால் பழங்காலத்திலே அந்த நிலை இல்லை என்பதை நாம் உள்வாங்க வேண்டும். அப்படியானால் விருந்தினர் என்று சொன்னால் முன்பின் அறியாதவர்கள், தன்னுடைய வீட்டிற்கு வெளியே உணவு நேரத்திலே காத்திருக்கின்ற முன்பின் அறியாத மக்களை உள்ளே அழைத்து உணவு நேரத்திற்கு அவர்களுக்கு உணவு அளிக்கின்ற அந்த நிகழ்வினை விருந்தினர் அல்லது விருந்தோம்பல். விருந்தினர் என்று சொன்னால் முன்பின் அறியாதவர்கள், ஓம்பல் என்று சொன்னால் அவர்களை காத்தல் அல்லது உணவருந்தி அவர்களை பாதுகாத்தல் என்பது பொருள். இந்த எண்ணத்தின் அடிப்படையிலே இந்த விருந்தோம்பல் என்ற தலைப்பை நாம் புரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். இதன் அடிப்படையிலே வள்ளுவர் ஒரு 10 கருத்துக்களை முன்வைக்கிறார். நாம் அதை புரிந்து கொள்ள முயற்சி செய்வோம். 81வது திருக்குறள், இருந்தோம்பி இல்வாழ்வது எல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு. இருந்தோம்பி இல்வாழ்வது எல்லாம், இருந்து ஓம்பி இல்வாழ்வது நாம் சீர் பிரித்து கொடுத்திருக்கிறோம் பாருங்க. அதை கொஞ்சம் மாத்திக்கலாம். இது நான் பரிமேல் அழகர் உரை. அதாவது பரிமேல் அழகர் உரை பெரும்பாலும் கடினமான உரை என்று சொல்லுவார்கள். ஆனால் ஒரு சில அறிஞர் பெருமக்கள் அதை எளிமைப்படுத்தி அதை வெளியிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக நான் நந்தினி பதிப்பகம் வெளியிட்ட டாக்டர் தேவிரா அவர்களுடைய அந்த பதிப்பை நான் உங்களுக்கு பயன்படுத்துகிறேன். மிக அற்புதமான ஒரு பதிப்பாக அவர் வெளியிட்டிருக்கிறார் பேராசிரியர் அவர்கள். ஏனென்று சொன்னால் பரிமேல் ஒரு உரை என்று சொன்னால் அதில் மிக சிறந்த உரையை நாம் பின்பற்றுவது நல்லது என்று சொல்லுவார்கள். இன்றைக்கு புற்றீசல் போல திருக்குறளுக்கு பலர் உரை எழுதியிருக்கிறார்கள். ஆனால் இவர் முனைவர் டாக்டர் தேவிரா அவர்கள் அந்த பரிமேல் அழகர் உரையை எளிமைப்படுத்தி அதை மிக அழகாக பதிவு செய்திருக்கிறார்கள். நான் போடுகின்ற அனைத்து திருக்குறள் பதிவுகளும் அந்த பரிமேல் அழகர் உரையை ஒட்டியே பேராசிரியர் உரையை நான் உங்கள் முன் வைத்து விளக்கி கொண்டிருக்கிறேன். எனவே அவர் அழகாக பிரித்து கொடுத்திருக்கிறார். இருந்தோம்பி இல்வாழ்வது எல்லாம், சீரை கொஞ்சம் மாத்திக்கலாம் பொருள் கொள்ளுவதற்காக. அந்த பொருள்கோள் என்பதிலே நாம் படிச்சிருக்கிறோம் இலக்கணத்துல. இல் இருந்து ஓம்பி, இங்க பாருங்க, இல் இருந்து ஓம்பி வாழ்வது எல்லாம். இங்க இல் இந்த 2வது சீரை முன்னால கொண்டு வரும் பாருங்க. இல் இருந்து ஓம்பி வாழ்வது எல்லாம். கொஞ்சம் கவனமா பாருங்க. இல் இருந்து ஓம்பி வாழ்வது எல்லாம். இல் என்று சொன்னால் இல்லம், வீடு என்று நமக்கு தெரியும் இல்லைங்களா? இல்லத்திலே நாம் மனைவி மக்களோடு சேர்ந்து வாழ்கிறோம், குடும்பமாக வாழ்கிறோம். அதை சொல்றார் பாருங்க. இல் இருந்து ஓம்பி, ஓம்புதல் என்று சொன்னால் காத்தல் என்று பொருள். மனைவியோடு சேர்ந்து, அவர் பரிமேல் அழகருடைய உரை சில இடங்களிலே மற்ற உரைகளிலிருந்து சற்று வித்தியாசப்படும். மனைவியோடு சேர்ந்து காட்டிற்கு செல்லாமல் வீட்டிலே இருந்து செல்வங்களை ஈட்டி பாதுகாத்து வாழும் செயல்கள் எல்லாம். இல் இருந்து ஓம்பி வாழ்வது எல்லாம். இல் என்று சொன்னால் இல்லம், இல்லத்திலே இருந்து. அப்போ இல்லத்திலே இருப்பவள் மனைவி மக்கள். எனவே அதை கொஞ்சம் விளக்கமா கொஞ்சம் தாண்டி அப்படி போறாரு. வீட்டிலே மனைவி மக்களோடு நாம் செல்வத்தை ஈட்டி வாழுகின்ற வாழ்க்கை என்பது எதற்கு என்று சொன்னால் புரிந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். விருந்தோம்பி, அதாவது விருந்தினரை பாதுகாத்து வேளாண்மை செய்தற் பொருட்டு. வேளாண்மை செய்தற் பொருட்டு, அந்த விருந்தினர்களுக்கு உதவி செய்வதற்காகவே. இங்கே வேளாண்மை என்பதற்கு பொருளை நாம் சற்று கவனமாக, இப்போ இக்காலத்தில் வேளாண்மை என்று சொன்னால் அக்ரிகல்ச்சர் என்று நாம் சொல்லுகிறோம். இங்கே வேளாண்மை என்பது விருந்தினர்களை உபசரித்தல் என்பது பொருள். பொருள் புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். இருந்தோம்பி இல் வாழ்வது எல்லாம், இல்லத்திலே இருந்து மனைவி மக்களோடு வாழ்ந்து செல்வத்தை சேர்க்கிற அந்த செல்வமானது, நாம் ஈட்டுகின்ற செல்வமானது
எதற்கு பயன்பட வேண்டும் என்று சொன்னால், விருந்தோம்பி, விருந்தினர்களை பாதுகாத்து, விருந்தினர் என்பதற்கு நான் தொடக்கத்திலே விளக்கம் கொடுத்திருக்கிறேன். முன்பின் தெரியாத மக்களுக்கு உணவு வழங்கி அவர்களுடைய உயிரை பாதுகாத்து வேளாண்மை செய்தற் பொருட்டு அந்த விருந்தினர்களுக்கு உதவி செய்வதற்காகவே என்பதை இங்கே விளக்கமாக அழுத்தமாக திருவள்ளுவர் நம் முன்னே ஒரு கருத்தை பதிவு செய்கிறார். விளக்கம் பாருங்க. எனவே விருந்தினர்களுக்கு உதவி செய்யாவிட்டால் நாம் வீட்டிலே இருப்பதும், அதே நேரத்திலே நாம் முயன்று பொருள் சேர்த்தலும், அதன் காரணமாக வருகின்ற துன்பங்களும் எல்லாம் வீண் என்பது இது பெறப்படுகிற கருத்தாகும். அப்படியானால் நாம் வீட்டை நம் மனைவியை திருமணம் செய்து கொண்டு பிள்ளைகளை பெற்று நாம் செல்வத்தை ஈட்டுவது, செல்வத்தை சேர்ப்பது, ஒரு குடும்பமாக சமுதாயத்திலே வாழ்வதெல்லாம் எதற்கு என்று சொன்னால், விருந்தினர்களை பாதுகாப்பதற்காகவே. அப்படி நாம் செல்வத்தோடு குடும்பத்தோடு சமுதாயத்திலே நாம் வாழுகின்ற சூழலிலே நாம் விருந்தினர்களை உபசரிக்காவிட்டால் அல்லது முன்பின் தெரியாதவர்களுக்கு உணவளிக்காமல் நாம் இருந்து விட்டால் இந்த வாழ்க்கை என்பது ஒன்றுக்கும் உதவாத வீண் என்று இங்கு ஆசிரியர் கருத்தை பதிவு செய்கிறார். அறிஞ்சொற்பொருள் பாருங்க. ஓம்புதல் என்று சொன்னால் காத்தல் அல்லது பாதுகாத்தல், வேளாண்மை என்று சொன்னால் பிறருக்கு உதவுதல். இதனுடைய ஒட்டுமொத்த கருத்து, இந்த உலகிலே மனைவி மக்களோடு வீட்டிலே இருந்து வாழ்ந்து பொருளை பேணி பாதுகாத்து இல்வாழ்க்கை நடத்துவது எதற்கு என்று சொன்னால், விருந்தினர்களுக்கு உதவி செய்வதற்காகவே என்று அழுத்தம் திருத்தமாக வள்ளுவர் தன்னுடைய கருத்தை பதிவு செய்கிறார். அடுத்து இரண்டாவது குறட்பாக்கு நாம் செல்லலாம். குறள் 82. விருந்து புறத்ததா, விருந்து புறத்ததா தான் உண்டல் சாவா மருந்தெனினும் வேண்டற்பாற்று அன்று. கொஞ்சம் கவனிங்க, பிரித்து படிக்க கொஞ்சம் சிரமமாக இருக்கும், ஆனால் ஒன்றுமே இல்லை. விருந்து புறத்ததா தான் உண்டல் சாவா மருந்தெனினும் வேண்டற்பாற்றன்று. சாவா மருந்தெனினும் சீரை கொஞ்சம் மாத்திரம் பாருங்க. உண்ணப்படுகின்ற உணவு சாவா மருந்தாகிய தேவா அமிர்தமே என்றாலும், சாவா மருந்தாகிய நான் உண்ணுகின்ற உணவு ஏன் இந்த இடத்துல சொல்றாருன்னு சொன்னா, கிடைக்கக்கூடாத மிகப்பெரிய அரும்பெரும் உணவாக இருந்தாலும் இது சாவா மருந்தாகிய தேவாமிர்தம் என்பதற்கு புராணத்திலே ஒரு கதை உண்டு. நான் இந்த திருக்குறள் அதிகாரத்தை நேரத்தோடு முடிக்க வேண்டும் என்பதற்காக அந்த கதையை இங்கு பதிவு செய்ய நான் விரும்பவில்லை. சாவா மருந்தாகிய தேவாமிர்தம் என்பது அந்த சிவனோடு தொடர்புடைய ஒரு புராண கதையிலே வரும். நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் இது உங்களுக்கு தேவை என்று சொன்னால் அந்த கதையை நான் பதிவு செய்கிறேன். நேரம் கருதி நேரத்தோடு இந்த பதிவை முடிக்க வேண்டும் என்பதற்காக நான் இதை கடந்து செல்கிறேன். சாவா மருந்தெனினும் உண்ணப்படுகின்ற உணவாகு நாம் உண்ணுகின்ற உணவு சாவா மருந்தாகிய தேவா அமிர்தமே என்றாலும், விருந்து புறத்ததா, அதாவது வந்த விருந்தினனை புறத்தே இருக்க செய்துவிட்டு தான் மட்டும் உண்டால். விருந்து புறத்ததா தான் உண்டல். விருந்து அப்படின்னா விருந்தினர்கள் புறத்தே இருக்க செய்துவிட்டு அந்த சாவா மருந்தாகிய தேவாமிர்தத்தை தான் மட்டுமே உண்டால். புரிந்திருக்கும்னு நினைக்கிறேன். விருந்து புறத்ததா தான் உண்டல். ஒருவனை அல்லது தன்னை நாடி வந்த விருந்தினரை அவன் வீட்டு வாசலுக்கு வெளியே அவனை நிற்க வைத்துவிட்டு அல்லது இருக்க வைத்துவிட்டு அந்த உணவை, சிறப்பு வாய்ந்த அந்த உணவை அவன் மட்டுமே உண்டால் வேண்டற்பாற்று, கடைசி சீர்பாருங்க, விரும்புகின்ற தன்மை உடையது அன்று, எல்லோரும் ஏற்றுக்கொள்ளுகின்ற தன்மை உடையது அன்று. புரிந்திருக்குன்னு நினைக்கிறேன் நான். சொற்பொருள் பாருங்க. விருந்து என்று சொன்னால் உணவளித்து உபசரிப்பது. பாற்றன்று என்று சொன்னால் உரியதன்று. சாவா மருந்து என்று சொன்னால் சாவிலிருந்து காப்பாற்றக்கூடிய மருந்தாகிய தேவாமிர்தம் அல்லது சாவு வராமைக்கு காரணமாக இருக்கின்ற மருந்து அல்லது உணவு என்று சொல்லலாம். பொருள் பாருங்க. உண்ணுகின்ற உணவு சாவா மருந்தாகிய தேவாமிர்தமே என்றாலும் வந்த விருந்தினரை வாசலுக்கு வெளியே வைத்துவிட்டு தான் மட்டும் உண்பது விரும்புகின்ற தன்மை உடையதல்ல. முதல் 2 குறட்பாக்களும் விருந்தோம்பல் 81, 82 2 குறட்பாக்களும் விருந்தோம்பலுடைய சிறப்பை கூறுகிறது. திரும்பவும் சொல்றேன் பாருங்க. விருந்து புறத்ததா, விருந்தினரை புறத்தே வீட்டுக்கு புறத்தே இருக்க செய்துவிட்டு தான் உண்டல்
சாவா மருந்தாகிய தேவாமிர்தமே ஆனாலும் அதை தான் மட்டுமே உண்டால் அது பலராலும் அல்லது பெரியோர்களாலே ஏற்றுக்கொள்ளக்கூடிய சிறப்புடைய செயல் அன்று, அது மிகவும் இழிவான செயல் என்று வள்ளுவர் இங்கே பதிவு செய்கிறார். அடுத்து 83வது குறள் பாருங்க. 3வது குறள் பார்க்க போலாம். வருவிருந்து வைகளும், நான் விளக்கம் சொல்லும் பொழுதே முன்னால சொன்னேன். 83 வருவிருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பாழ்படுதல் இன்று. வருவிருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பாழ்படுதல் இன்று. விளக்கம் பாருங்க. வருவிருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை, அதாவது தன்னை நினைத்து அல்லது தன்னை நாடி வந்த விருந்தினரை நாள்தோறும் உபசரிப்பவனுடைய வாழ்க்கை. நாள்தோறும் உபசரிப்பவனுடைய வாழ்க்கை. வைகள் என்று சொன்னால் தினமும் என்று பொருள். அதாவது தன்னை நாடி தன்னை தேடி விருந்தினர்கள் வராங்க. அப்படி தினமும் ஒரு நாள் 2 நாள் நம்ம வீட்டுக்கு பார்த்து தினமும் விருந்தாலே வராங்களே, எனக்கு ஆக்கி போடவே முடியல என்று சொல்லி குடும்ப தலைவிகள் பல நேரத்திலே சலித்து கொள்வது உண்டு. இங்க வள்ளுவர் சொல்றார் பாருங்க, தம்மை நினைத்து அல்லது தன்னை நாடி தன்னுடைய வீட்டிற்கு வந்த விருந்தினர்களுக்கு நாள்தோறும் சமைத்து போடுகின்ற அல்லது உபசரிப்பனுடைய இல்வாழ்க்கை. அடுத்து சீர்பாருங்க, பருவந்து பாழ்படுதல் இன்று, வறுமையாலே துன்பப்பட்டு கெட்டுவிடாது. அப்படி தினமும் நமக்கு விருந்தினர்கள் வந்து அவர்களுக்கு நாம் சமைத்து போடுவதனாலே நம்முடைய வாழ்க்கையானது கெட்டு போகாது என்று திருவள்ளுவர் அழகாக நாம நினைக்கலாம். ஒருவேளை நமக்கு அந்த எண்ணம் நமக்குள் இருக்கலாம். ஆனால் வள்ளுவருடைய கருத்து என்னவென்று சொன்னார், தினமும் விருந்தினர் வந்தால் தினமும் அவர்களுக்கு நாம் உபசரிக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கை என்பது சிறப்பு அடையுமே தவிர சீரழிந்து போகாது என்று இங்கே பதிவு செய்கிறார். அதாவது நாள்தோறும் விருந்து உபசரிப்பவனுக்கு அந்த விருந்து உபசரிப்பதிலே செல்வம் குறையாமல் மென்மேலும் வளரும் என்பது என்னுடைய கருத்து. இறைக்கிற கிணறு சுரக்கும் என்று சொல்லுவார்கள். நாம் மற்றவர்களுக்கு வழங்க வழங்க, மற்றவர்களுக்கு கொடுக்க கொடுக்க நம்முடைய செல்வமானது வளருமே தவிர நம்முடைய செல்வமானது அழிந்து போவதற்கு வாய்ப்பில்லை. நாம் விருந்தினர்களுக்கு வழங்க வழங்க நம்முடைய குடும்பம் தேய்ந்து போகும் என்று நாம் நினையாமல் நம்முடைய குடும்பமானது வளரும், நம்முடைய செல்வமானது வளரும் என்ற எண்ணத்திலே நாம் விருந்தினை உபசரிக்க வேண்டும். பாழ்படுதல் அறிஞர் பொருள் பாருங்க, கெடுதல். ஓம்புதல் அல்லது ஓம்புவான் என்று சொன்னால் உபசரிப்பவன். வைகள் என்று சொன்னால் தினம். ஒட்டுமொத்தமான கருத்து பாருங்க, தன்னை நாடி அல்லது தன்னை நினைத்து வந்த விருந்தினர்களை நாள்தோறும் தவறாது உபசரிப்பவனுடைய இல்வாழ்க்கை அல்லது குடும்பமானது வறுமையாலே துன்பப்பட்டு கெட்டுவிடாது, செழிப்பாக செழித்து வளரும் என்பது நாம் பெற வேண்டிய கருத்து. அடுத்து 84வது குறள் பாருங்க, அகனமர்ந்து செய்யாள் உரையும். அகனமர்ந்து செய்யாள் உரையும் முகனமர்ந்து நல்விருந்து ஓம்புவான் இல் என்று சொன்னால் இல்லம். முகன் அமர்ந்து கொஞ்சம் மாத்திக்கலாம், இங்க இருக்கிறத முதல்ல எடுத்துன்னு வரலாம். முகன் அமர்ந்து நல்விருந்து ஓம்புவான் இல். 2வது செட்டப்பை நான் முதல் கொண்டு வர. முகன் அமர்ந்து நல்விருந்து ஓம்புவான் இல், முகத்திலே இனிமையோடு தம்மிடம் வந்த விருந்தினரை உபசரிப்பவனுடைய வீட்டிலே. நம்முடைய வீட்டிற்கு விருந்தாளிகள் வருகின்ற பொழுது நாம் அவர்களை முக மலர்ச்சியோடு நாம் அவர்களை வரவேற்க வேண்டும். சில நேரங்களிலே நாம் அந்த விருந்தினர் வந்தால் கஷ்டப்படுவோம். ஏன்னு சொன்னால் நம்முடைய வீட்டு சூழலும் அப்படி இருக்கும். நம்முடைய வீட்டு சூழல் எப்படி இருந்தாலும் நாம் விருந்தினர்களை முகமலர்ச்சியோடு நாம் வரவேற்க வேண்டும் என்பது ஒரு மரபு. முகன் அமர்ந்து நல்விருந்து ஓம்புவானில், முகத்திலே இனிமையோடு அல்லது இனிமையை தேக்கி கொண்டு தகுந்த விருந்தினர். ஏனென்று சொன்னால் விருந்தினர் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் சும்மாவே வந்து உட்காந்து சாப்பிட்டு போக வருவான், அந்த மாதிரி அல்ல. அதனால தான் வள்ளுவர் இங்கே தகுந்த என்பதை சொல்றாரு. நல்விருந்து என்பதற்கு பொருள் தகுந்த விருந்தினரை உபசரிப்பவனுடைய வீட்டிலே செய்யால் அகனமர்ந்து உரையும். செய்யால் என்பது இங்கே நமக்கு ஸ்ரீதேவியை குறிக்கும், திருமகளை குறிக்கும். திருமகள் மனமகிழ்ந்து வாழ்ந்து கொண்டிருப்பாள். நாம் எந்த அளவுக்கு மனமகிழ்ச்சியோடு விருந்தினரை உபசரிக்கிறோமோ
அவருடைய இல்லத்திலே ஸ்ரீதேவி மனமகிழ்ந்து செல்வத்தை தருகின்ற அந்த திருமகள் மனமகிழ்ந்து நம்முடைய வீட்டிலே குடியிருப்பாள் என்பது வள்ளுவர் சொல்லுகின்ற கருத்து. அதாவது திருமகள் மனம் மகிழ்ச்சி அடைவதற்கு காரணம் அவள் செல்வம், அவள் தருகின்ற செல்வம். திருமகள் நமக்கு நம்முடைய குடும்பத்திற்கு வழங்குகின்ற அந்த செல்வம் அல்லது பணம் நல்ல வழியிலே செலவழிக்கப்படுகிறது என்று அவள் மகிழ்ச்சி அடைவாளாம். எனவே நம்ம வீட்டை விட்டு அப்படி இப்படி நகரமாட்டாள் என்பது வள்ளுவர் தருகின்ற கருத்து. செய்யாள் என்பதற்கு திருமகள் என்று பொருள். அகம் என்று சொன்னால் உள்ளம், உறைதல் என்று சொன்னால் தங்குதல், முகடமர்ந்து என்று சொன்னால் முகமலர்ச்சியோடு, நல்விருந்து என்று சொன்னால் இங்க பாருங்க அவர் விளக்கம் கொடுக்கிறாரு பரிமேலழகர் உரையில. தகுந்த விருந்தினர், அதாவது அறிவாலே ஒழுக்கங்களாலே உயர்ந்த நபர்களை நாம் உபசரிக்க வேண்டும் என்பது அவருடைய கருத்து. ஒட்டுமொத்தமான கருத்து பாருங்க. முகத்திலே இனிமையோடு தகுந்த விருந்தினரை, அதாவது அறிவு நல்ல பழக்க வழக்கங்களிலே ஒழுக்கங்களிலே உயர்ந்த மனிதர்கள் நமக்கு விருந்தினராக வருகின்ற பொழுது அவர்களை உபசரிப்பவனுடைய வீட்டிலே திருமகள், அதாவது ஸ்ரீதேவி என்பவள் மனமகிழ்ந்து வாழ்ந்து கொண்டிருப்பாள். திருமகள் மனம் மகிழ்ச்சியோடு நம்முடைய இல்லத்திலே வாழ்வதற்கு காரணம் அவள் நமக்கு வழங்கியிருக்கிற செல்வமானது நல்ல வழியில் பயன்படுகிறதே என்று அவள் நினைத்து நம்முடைய வீட்டிலேயே குடியிருப்பாள் என்று வள்ளுவர் நமக்கு அறிவுறுத்துகிறார். மிக அற்புதமான ஒரு கருத்து அது. நாம் மனதிலே உள்வாங்கி வாழ்க்கையிலே பயன்படுத்த நாம் முயற்சி செய்ய வேண்டும். அடுத்து 85வது திருக்குறள் பாருங்க. வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி. பாருங்க, வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம். மிக அற்புதமான ஒரு கருத்து. புலம் என்று சொன்னால் நிலம் என்பது பொருள். புலம் என்று சொன்னால் நிலம், வித்து என்று சொன்னால் விதை, மிச்சில் என்று சொன்னால் மீதம். இதை புரிஞ்சுக்கிட்டா அந்த திருக்குறளுடைய கருத்து நம்மளால புரிஞ்சுக்கும். இப்போ பாருங்க, விருந்தோம்பி கொஞ்சம் மாத்திக்கணும். விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம். ரெண்டாவது முதல் கொண்டு வந்துருங்க, ரெண்டாவது செட்டப்ப. விருந்து ஓம்பி மிச்சில் மிசைவான் புலம். அதாவது தன்னை நாடி வந்த விருந்தினரை முதலிலே சாப்பிட செய்து அல்லது சாப்பிட வைத்துவிட்டு அல்லது விருந்தினருக்கு முதலிலே உணவருந்த செய்துவிட்டு மீதி இருக்கிற உணவை உண்ணுகின்றவனுடைய வயலிலே நாம் வித்தும் இடல் உண்டுமோ, அவனுடைய வயல் நிலத்திலே நாம் நெல் விளைவதற்காக விதைகளை தூவ வேண்டுமா என்ற ஒரு வினாவை எழுப்புகிறார். பாருங்க, விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம். முதலிலே விருந்தினரை சாப்பிட செய்த பிறகு மீந்ததை தான் உண்பவனுடைய வயலிலே. நல்ல அற்புதமான சிந்தனை. வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ, விதையும் அவனுடைய நிலத்திலே நாம் விதையை தூவ வேண்டுமா என்பது வினா. பதில் நமக்கு வேண்டாம் என்பது நாம் பொறுகின்ற பொருள். ஏன் என்று சொன்னால், தன்னை நாடி வருகின்ற விருந்தினர்களுக்கு அல்லது தன்னை நாடி வந்த விருந்தினருக்கு அவன் முதன்மை தந்து அவர்கள் உண்ட பிறகு மீதி இருக்கிற உணவை அவன் உண்பதாலே அவனுடைய மனதை புரிந்து கொண்டு கடவுள் அவனுக்கு அளவில்லாமல் செல்வத்தை வழங்குவான். அவனுடைய விளைச்சலை அளவில்லாமல் அவர் கடவுள் பன்மடங்காக்கி தருவார் என்பது கருத்து. எனவே அவனுடைய நிலத்திலே விதைக்காமலேயே அந்த பயிரானது தானாகவே விளையும் என்பதை இங்கே சொல்லாமல் அவர் சொல்லுகிறார். கருத்து பாருங்க, ஒட்டுமொத்தமான கருத்து. முதலில் தான் உண்ணாமல், சமைத்த உணவை முதலிலே அவன் தான் உண்ணாமல் விருந்தினர்களுக்கு உண்ண செய்துவிட்டு பிறகு மீந்ததை தான் உண்பவனுடைய வயலிலே நாம் விதைத்தால், தான் உண்பவனுடைய மன்னிக்கவும், முதலிலே தான் உண்ணாமல் விருந்தினர்களை உண்ணச் செய்துவிட்டு மீந்ததை தான் உண்பவனுடைய வயலிலே விதையும் இடல் வேண்டுமா, அதாவது விதையும் நாம் தூவ வேண்டுமா? வேண்டாம். ஏனென்று சொன்னால் விதைக்காமலேயே அவனுடைய நிலத்திலே பயிர் விளையும் என்பது பொருள். கடவுளுடைய இறையாசிர் அந்த அளவுக்கு இருக்கும். ஆனால் இன்றைக்கு நவடேஸ் நாம் என்ன செய்து கொள்கிறோம் என்று சொன்னால், நாமெல்லாம் சாப்பிட்டு மீந்ததை தரோம், மற்றவங்களுக்கு தரோம். நம்மெல்லாம் சாப்பிட்டு மீந்ததை மீதி இருப்பதை தான் அது மீதம், அதை கூட ஃப்ரிட்ஜில் வச்சிடணும்னு வச்சுங்க, ஒன்று விடுறதில்லை. நம்ம இருந்தாலும் கூட ஃப்ரிட்ஜில் இடம் இல்லைன்னு சொன்னால் மீந்து போகிறத நாம் மற்றவர்களுக்கு, வழியிலே போகின்ற எளியவர்களுக்கு அல்லது வீட்டிலே வேலை செய்கின்றவர்களுக்கு தருகிற வழக்கம் இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களில் இருந்துவதை நாம் காண்கிறோம். ஆனால் பண்டை தமிழருடைய வாழ்க்கை பாருங்க, முதலிலே
விருந்தினருக்கு உணவு அருந்து செய்து அல்லது உணவை வழங்கிவிட்டு அவன் உண்டு மீதி இருக்கிற உணவை அவர்கள் உண்ணுகின்ற பொழுது அவர்களுக்கு சொந்தமான நிலத்திலே நாம் விதை அந்த விளை நிலத்திலே நாம் விதைகளை கூட அதை விதை நெல் என்று சொல்லுவார்கள், அந்த விதை நெல் கூட நாம் தூவ வேண்டியதில்லை, தானாகவே நெல் விளையும், அவனுடைய குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும் என்ற கருத்தை அழகாக பதிவு செய்கிறார். இந்த 3 குறட்பாக்களிலும், அதை 83, 85, விருந்தினரை உபசரிப்பவர்கள் இந்த உலகத்தில் அடைகின்ற பலன் மிக அழகாக விளக்கப்பட்டிருப்பதை நாம் உள்வாங்க வேண்டும். அடுத்து பாருங்க, 86வது குறட்பா. இன்னும் கொஞ்சம் ஏத்துறேன், கொஞ்சம் ஒரு நிமிஷம். செல்விருந்து ஓம்பி, இதை ஏற்கனவே ஆரம்பத்தில் நான் சொன்னேன். செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு. அதாவது வீட்டிலே திண்ணைகளை கட்டியிருப்பார்கள், அந்த திண்ணையிலே அந்த உணவருந்துகின்ற நேரத்திலே அந்த வீட்டுக்கு சொந்தக்காரன் வெளியே வந்து பார்ப்பான். திண்ணையில் யாராவது இருந்தால் அவர்களை வீட்டுக்குள்ளே அழைத்து அவர்களுக்கு வயிறார உணவு வழங்கிவிட்டு அவர்கள் வீட்டுக்கு வெளியே சென்ற பிறகு இன்னும் யாராவது வருவார்களா என்று பார்த்துவிட்டு தான் உணவருந்து செல்லுவான். அதாவது செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான். விருந்தினர் என்று சொன்னால் நம்முடைய உறவினர்கள் அல்ல, முன்பின் தெரியாதவர்கள். அந்த விளக்கத்தை நான் தொடக்கத்திலே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான். தன்னிடம் வந்த விருந்தினரை உபசரித்து பிறகு வரவிருக்கும் விருந்தினரை எதிர்பார்த்து அவர்களோடு உணவு அருந்த விரும்புவான். அவனுடைய நிலைமை என்னவாகும் கேட்டீங்கன்னா, இவன் வானத்தவர்க்கு நல்விருந்து. மறுபிறப்பிலே மனிதனுக்கு மொத்தம் 7 பிறவி என்று சொல்லப்படுகிறது. இது ஒரு நம்பிக்கை. இந்த பிறவியிலே நாம் செய்கின்ற பலாபலனை கேட்டார் போல அடுத்த பிறவியிலே நம்முடைய பிறப்பு இருக்கும் என்பது நம்முடைய நம்பிக்கை. அதனால தான தர்மங்களெல்லாம் நாம் செய்வது. அப்போ இப்படி செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்ப்பவனுடைய பார்த்து கொண்டிருப்பவனுடைய அடுத்த பிறவி வாழ்க்கை எப்படி இருக்கும் பாருங்க. மறுபிறப்பிலே அவன் தேவனாக மாறி வானத்திலே உள்ள தேவர்களுக்கு நல்ல விருந்தினனாக அமைவான். அப்போ இப்போ இந்த உலகத்துல அவன் தன் வீட்டுக்கு வந்தவர்களுக்கு முதலில் உணவருந்தி வெளியே அனுப்பிவிட்டு மேலும் யாராவது விருந்தினர்கள் வருகின்றார்களா என்று பார்த்து செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பானுடைய வாழ்வு என்பது அடுத்த பிறவியிலே தேவலோகத்திலே தேவர்களுக்கு அவன் மிக சிறந்த விருந்தினனாக அமைவான் என்பது வள்ளுவர் தருகின்ற கருத்து. சொற்பொருள் பாருங்க. வானத்தவர் என்று சொன்னால் தேவர்கள், நல்விருந்து என்பது சொன்னால் கிடைப்பதற்கு அரிய விருந்தினன், ஒரு சிறந்த விருந்தினனாக அவன் அங்கே அவன் போற்றப்படுவான். ஒட்டுமொத்தமான பொருள் பாருங்க. தன்னிடம் வந்த விருந்தினரை உபசரித்த பிறகு வர இருக்கின்ற விருந்தினரை எதிர்பார்த்து அவர்களோடு உணவருந்த விரும்புபவன் மறுபிறப்பிலே தேவனாக கடவுளாக மாறி வானுலகத்தில் உள்ள தேவர்களுக்கு நல்ல விருந்தினனாக அமைவான் என்பது வள்ளுவர் தருகின்ற ஒரு சிறப்பான பதிவு. இதை நாம் உள்வாங்கி வாழ்க்கையை கடைபிடிக்க முயற்சி செய்ய வேண்டும். நம்மால் முடியுமா என்பது ஒரு கேள்விக்குறி. அடுத்து 87வது குறட்பா பாருங்க. இணை துணைத்து என்பது ஒன்றில்லை விருந்தின் துணை வேள்வி பயன். இணை துணைத்து என்பது ஒன்றில்லை விருந்தின் துணை வேள்வி பயன். ஒரு சிறந்த செய்தி இங்கே பதிவு செய்கிறார். கொஞ்சம் மாற்றியிருக்கிறோம் பாருங்க. வேள்வி பயன் இணை துணைத்து என்பது ஒன்றில்லை. வேள்வி பயன், வேள்வி என்பது நாம் அதை யாகம் என்று இக்காலத்திலே சொல்லுகிறோம். விருந்தோம்பல் என்ற வேள்வியினை, விருந்தோம்புதல் என்பதை ஒரு வேள்வியாக இங்கே ஆசிரியர் பதிவு செய்கிறார் வள்ளுவர். மற்றவர்களுக்கு முன்பின் அறியாத விருந்தினர்களுக்கு, முன்பின் அறியாத நபர்களுக்கு நாம் உணவு வழங்குவதை ஒரு வேள்வி என்று ஆசிரியர் இங்கே பதிவு செய்கிறார். விருந்தோம்பல் என்ற வேள்வியின் பலன் இவ்வளவு என்று சொல்லும் ஓர் அளவு உடையது அன்று. முன்பின் அறியாத ஒருவருக்கு நாம் உணவு வழங்குவது அதனுடைய புண்ணியம் என்பது, அதனுடைய பலாபலன் என்பது இவ்வளவுதான் என்று நம்மால் வரையறுக்க முடியாது.
வரையறுக்க முடியாது. நாம் ஒருத்தருக்கு பசி நேரத்தில் நாம் உணவு வழங்குகின்ற பொழுது, அதாவது முன்பின் அறியாத ஒருவருக்கு நாம் உணவு வழங்குகின்ற பொழுது, அதனாலே வருகின்ற பலன் என்பது எவ்வளவுதான் அப்படின்னு சொன்னா லிமிட் பண்ண முடியாது. அது அதனுடைய அளவு எது என்று சொன்னால், அவர் சொல்றார் பாருங்க, விருந்தின் துணை துணை, அதற்கு விருந்தினரின் தகுதிதான் அளவு என்று சொல்லுகிறார். அந்த விருந்தினருடைய தகுதிதான் அளவு. அதாவது இக்காலத்திலே நாம் கூட எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும், நாகரிகம் மாறிவிட்டாலும் கூட, நம்முடைய பிறந்த நாட்கள் அல்லது திருமண நாட்கள் மற்ற சிறந்த நாட்களிலே நாம் மீந்ததை அல்ல, இவர்களுக்கென்றே சிறப்பான முறையிலே உணவு நாம் தயார் செய்து, உணவு பொட்டலங்களை அதாவது நாம் தயார் செய்து அந்த அந்த ஏழ்மையான பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்கள் இருக்கிற பகுதிகளுக்கு நாம் அந்த உணவு பட்டலங்களை வழங்குவதை நாம் இன்றைக்கு தொலைக்காட்சியிலே யூடியூப்லேயே நாம் நிறைய செய்திகளை நாம் பார்க்கிறோம். அதாவது உணவு கிடைக்காமல் உணவுக்காக ஏந்தி சாலையோரங்களில் இருக்கின்ற முதியவர்கள், ஏழைகளுக்கு உணவு வழங்குகின்ற அந்த பண்பை, பழக்கத்தை நாம் இன்றைக்கு நாம் பரவலாக காண்கிறோம். மனிதம் என்பது அல்லது மனித தன்மை என்பது மடியவில்லை என்பதற்கு இவையெல்லாம் சான்றுகள். அப்படி எந்த அளவுக்கு முடியாதவர்களுக்கு நாம் உதவி செய்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு புண்ணியம் நமக்கு சேரும் என்பது இந்த குறட்பாவினுடைய கருத்தாக அமைகிறது. இந்த வேள்வி என்று நாம் பார்த்தோம், அது யாகம் 5 வகைப்படும் என்று சொல்லுவார்கள். பரிமள அழகர் அந்த ஆரிய சார்புடையவர் என்பதனால் அது கேட்டாற்போல அந்த கருத்தை அங்கே பதிவு செய்வார். ஒன்று பிரம்ம வேள்வி, மற்றொன்று தேவ வேள்வி, 3வது மனித வேள்வி, 4 தென்புலத்தார் வேள்வி, 5வது பூத வேள்வி என்ற 5ஐயும் ஐம்பெரும் வேள்வி என்று சொல்லுவார்கள். இவற்றிலே வேதம் ஓதுதல் என்பது பிரம்ம வேள்வி என்று சொல்லப்படும். ஓமம் வளர்த்தல் தேவ வேள்வி. இதில் நமக்கு தேவையானது விருந்தோம்பல் என்பது மனித வேள்வி. அப்படியானால் மனிதர்கள் செய்கின்ற வேள்வி அல்லது மனிதர்கள் செய்கின்ற யாகம் என்பது எது என்று சொன்னால் விருந்தோம்பல். நாம் யாகம் வளர்த்தல் என்று சொன்னால் நாம் சமுதாயத்தில் பார்ப்போம், இதை போட்டு அதை போட்டு ஒரு மிகப்பெரிய செலவிலே நாம் செய்யக்கூடிய யாகம் என்பது அது அல்ல. வேள்வி என்பது அதுவே அல்ல. நாம் நம்மால் முடிந்த அளவுக்கு முடியாதவர்களுக்கு நாம் உணவிடுவதே மிக சிறந்த வேள்வி என்பதை வள்ளுவர் இங்கே பதிவு செய்கிறார். அதாவது விருந்தோம்பல் என்பது ஐம்பெரும் வேள்விகளிலே ஒன்று. எனவேதான் அதை வேள்வி என்று அவர் வள்ளுவர். இணை துணை தென்பது ஒன்றில்லை விருந்தின் துணை துணை வேள்வி பயன். ஒரு மிகப்பெரிய வேள்வியை செய்தனுடைய பயனை, மிகப்பெரிய யாகத்தை செய்ததனுடைய பயனை நாம் ஒரு ஏழை, அதாவது ஏழை என்று சொல்லக்கூடாது, உணவில்லாமல் வருந்துகின்ற ஒரு நபருக்கு நாம் நேரத்திற்கு உணவு அருந்துகின்ற பொழுது அந்த வேள்வி செய்தனுடைய பலனை நாம் அனுபவிப்போம் என்பதை இங்கே கோடிட்டு காட்டுகிறார். அதாவது இதிலே கூட ஒரு கருத்து உண்டு. தானம் கொடுக்கும் பொருள் மிக சிறியதாக இருந்தாலும் கூட அதை நாம் தகுந்தவருக்கு செய்கின்ற பொழுது வானமே சிறிதாகும்படி அது மிகப்பெரிய பலனை நமக்கு தரும் என்பது ஒரு பாடல் தருகின்ற கருத்து. அந்த பாடல் எனக்கு நினைவில்லை. இதனுடைய ஒட்டுமொத்த கருத்து பாருங்க. விருந்தோம்பல் என்ற வேள்வியினுடைய பலன் இவ்வளவு என்று சொல்லும் அளவுடையது அன்று. அது நாம் விருந்தினருடைய தகுதியை பொறுத்து என்று இங்கே வள்ளுவர் கருத்து பதிவு செய்கிறார். இந்த 2 குறட்பாக்கள், அதாவது 85, 86 ஆகிய 2 குறட்பாக்களும் உலக பயனும் பற்றி கூறுகிறார். இந்த குறட்பாக்கள் விருந்து உபசாரத்தாலே இந்த இந்த 2 பயனும் கிடைப்பதற்கான காரணத்தை கூறுகிறார். நமக்கு சமுதாயத்திலே ஒரு மிகுந்த பலன் கிடைப்பதற்குரிய காரணம் என்ன என்பதை இந்த மேற்கண்ட 2 குறட்பாக்களிலே அவர் பதிவு செய்கிறார். அடுத்து 88வது குறட்பாவை நாம் பார்க்கலாம். கொஞ்சம் பரிந்தோம்பி 88. பரிந்தோம்பி பற்றற்றேம் என்பர் விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதார். பரிந்தோம்பி பற்று அற்றேம் என்பர் விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதார். கொஞ்சம் அதை மாற்றிக்கலாம். விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதார், அதாவது தன்னிடம் உள்ள செல்வத்தை, தன்னிடம் உள்ள பணத்தாலே அல்லது வசதியாலே விருந்தினரை உபசரித்து அதன் மூலம் வேள்வியினுடைய பயனை அடையும் விதி இல்லாதவர்கள் அல்லது மனம் இல்லாதவர்கள் என்ன ஆவாங்க பாருங்க. தன்னிடம் பணம் இருக்கிறது, வசதி இருக்கிறது, செல்வம் இருக்கிறது, எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. இருந்தாலும் கூட தன்னிடம் இருக்கிற பணத்தை அல்லது செல்வத்தை அல்லது வசதியை மற்றவர்களுக்கு
பசி நேரத்திலே வழங்காதவர்கள், விருந்தினரை உபசரிக்காதவர்களுடைய நிலைமை என்ன என்று சொல்றாரு பாருங்க. பரிந்தோம்பி பற்று அற்றேம் என்பர். அதாவது நிலைத்து நிற்காத அந்த செல்வத்தை கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு காப்பாற்றி பிறகு அதனை இழந்து இப்பொழுது நாம் ஆதரவு இல்லாமல் இருக்கின்றோமே என்று ஒரு காலத்திலே வருந்துவார்கள். கடவுள் நமக்கு கொடுத்திருக்கின்ற பொழுது அந்த பணத்தை வைத்து, அந்த வசதியை வைத்து நாம் உணவில்லாதவர்களுக்கு உணவு வழங்க வேண்டும், பசித்தவருக்கு நாம் புசிக்க தர வேண்டும். இப்படி நேரத்திற்கு நாம் உதவி செய்யவில்லை என்று சொன்னால் அந்த செல்வமானது ஒரு காலத்திலே நம்மை விட்டு பிரிந்து சென்றுவிடும். எல்லா செல்வத்தையும் இழந்துவிட்டு நாம் தெருவிலே நிற்போம் என்ற ஒரு சோகமான ஒரு கருத்தை, பரிதாபமான ஒரு கருத்தை ஒரு தீர்க்க தரிசனமாக திருவள்ளுவர் நம் முன்னே வைக்கிறார். பொருள் என்ன பாருங்க. தன்னிடம் உள்ள செல்வத்தால் விருந்தினரை உபசரித்து அதன் மூலம் வேள்வியின் பயனை அடையும் விதி இல்லாதவர்கள் அல்லது வாய்ப்பில்லாதவர்கள் இந்த நிலைத்து நிற்காத அந்த செல்வத்தை கஷ்டப்பட்டு காப்பாற்றி பிறகு அதனை இழந்து இப்பொழுது நாம் ஆதரவு இல்லாமல் இருக்கின்றோமே என்று வருந்துவார்கள் என்று அழகாக பதிவு செய்கிறார். இதே கருத்தை நாலடியார் 280வது பாடல் பாருங்க. ஈட்டிய ஒன்பொருளை காத்தலும் ஆங்கே கடுந்துன்பம் என்று பதிவு செய்கிறார். அதாவது சம்பாதித்த மிகுந்த செல்வத்தை பாதுகாத்தல் என்பது மிகப்பெரிய கஷ்டம். அதாவது நாம் பணத்தை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால், அல்லது நாம் பாதுகாத்த பொருள், நம் சம்பாதித்த ஈட்டிய பொருள் நம்மிடம் நிலைத்து நிற்க வேண்டும் என்று சொன்னால் நாம் விருந்தோம்பலை கடைபிடிக்க வேண்டும், பசித்து வந்தவருக்கு உணவளிக்க வேண்டும் என்ற கருத்தை இங்கே அழுத்தமாக திருத்தமாக வள்ளுவர் பதிவு செய்வதை நாம் உள்வாங்க வேண்டும். அடுத்து பாருங்க 89வது குறட்பா. உடைமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடமை மடவார்கண் உண்டு. உடைமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடமை மடவார்கண் உண்டு. கொஞ்சம் மாற்றிக்கலாம் பாருங்க. முதல்ல அப்படியே வருது. உடைமையுள் இன்மை. உடைமை என்று சொன்னால் நம்மக்கிட்ட செல்வம் இருக்குது, இன்மை என்று சொன்னால் இல்லை. ஒரே இதில் 2 அடி அடிக்கிறார் பாருங்க. செல்வம் பெற்றிருக்கும் காலத்திலும் நம்மக்கிட்ட எல்லா வசதி இருக்குது, எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது, இருந்தாலும் அதில் வறுமை என்பது எப்படி வரும்னா பாருங்க. விருந்தோம்பல் ஓம்பா மடமை. விருந்தினரை உபசரிப்பதை செய்யாமல் விட்டுவிடும் அறிவற்ற செயலானது மடவார்கண் உண்டு. அறிவாளிகளிடம் இருக்காது, அறிவு இல்லாதவர்களிடத்திலே அது இருக்கும். எனவே உடைமை என்று சொன்னால் அனைத்து செல்வங்களையும் பெற்றிருக்கும் தன்மை. அதாவது பொருள் பாருங்க, பொருளை பார்த்தா கொஞ்சம் நமக்கு புரியும். அறிவற்ற செயலாலே விருந்தினரை உபசரிக்காமல் நாம் விட்டுவிட்டால் செல்வம் இருந்தும் நமக்கு பயனில்லை என்பது கருத்து. அதாவது நாம் உடைமையுள் இன்மை. உடைமை என்று சொன்னால் நமக்கு எல்லா வசதிகள், வீடு வாசல் வண்டி வாகனம் எல்லாமே நமக்கு இருக்குது. கடவுள் எல்லா வசதிகளையும் நம்ம கொடுத்துருக்கிறார். ஏகப்பட்ட பணம் செல்வம் நமக்கு கொடுக்கிற கடவுள் கூரையை பீத்து கொண்டு கொடுப்பது போல எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார். இருந்தாலும் கூட எல்லா வசதிகள் இருந்தும் கூட நாம் வறுமையில் இருக்கிறோம் என்று சமுதாயம் நம்மை தீர்ப்பிடுமா? எப்பொழுது என்று சொன்னால் நாம் விருந்தினர் உபசரிக்காவிட்டால். 2 பொருள் நான் கொடுத்துருக்கேன் பாருங்க. அறிவற்ற செயலாலே விருந்தினரை, ஏனென்று சொன்னால் அறிவுள்ளவர்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்வார்கள். இங்கே சொல்றாரு பாருங்க, மடவார்கண் அறிவாளிகளிடம் இருக்காது. அந்த விருந்தினர்களை உபசரிக்கிற தன்மை அறிவாளிகளிடம் இருக்கும், ஆனால் இல்லாதவரிடத்தில் இருக்காது. திருப்பி அதை இங்கிருந்து நம்ம வந்தால் நமக்கு புரியும் பாருங்க. உடைமையுள் இன்மை. செல்வம் பெற்றிருக்கும் காலத்திலும் அந்த வறுமை என்பது சிலருடைய வாழ்வில் இருக்கும். அது எப்படின்னு கேட்டால் விருந்தோம்பல் ஓம்பா மடமை. நம்மை நாடி வந்த விருந்தினரை உபசரிக்காமல் நாம் விட்டுவிட்டால் அல்லது விட்டு விடுகின்ற அறிவற்ற செயலானது மடவார்கண் உண்டு. அறிவாளிகளிடம் இருக்காது. அறிவாளிகள் தன்னை நாடி வந்த விருந்தினர்களை உபசரிப்பார்கள். ஆனால் அறிவு இல்லாதவர்கள் தன்னை நாடி வந்த விருந்தினர்களை உபசரிக்காமல் தவறுவார்கள்.
அவர்களிடம் சரியான முறையிலே அவர்களை நடத்த மாட்டார்கள். சரியான உணவை அவர்களுக்கு அளிக்க மாட்டாங்க. ஆங்கிலத்தில் சரியா ட்ரீட் பண்ண மாட்டாங்க. இது எப்படின்னு சொன்னா, அனைத்து செல்வங்களை நாம் பெற்றிருந்தாலும் அது வறுமைக்கு சமம் என்று வள்ளுவர் இங்க பாருங்க, ஒருவன் செல்வம் பெற்றிருக்கும் காலத்திலே விருந்தினரை வரவேற்று போற்றத் தெரியாத அறிவற்றவர்கள் அல்லது மடையர்கள் எவ்வளவு பணம் படைத்தவர்களாக இருந்தாலும் தரித்திரம் பிடித்தவர்களாகவே கருதப்படுவார்கள் என்று வள்ளுவர் இங்கே தெளிவாக பதிவு செய்கிறார். இந்த 88, 89வது குறட்பாக்கள் விருந்தினரை உபசரிக்காவிட்டால் நமக்கு ஏற்படுகின்ற இழுக்கை இங்கே பதிவு செய்திருக்கிறார் திருவள்ளுவர். கடைசி குறட்பா பார்க்கலாம். 90வது குறட்பா மிக அற்புதமான ஒரு குறட்பா. அது பாருங்க, அடிக்கடி நாம் கேட்போம். மோப்பக் குழையும் அனிச்சம் முகம் திரிந்து நோக்கக் குழையும் விருந்து. மோப்பக் குழையும் அனிச்சம், அனிச்சம் என்பது ஒரு மலர், அனிச்ச மலர் என்று சொல்லுவார்கள். பாருங்க, அனிச்சம் மோப்பக் குழையும், கொஞ்சம் மாத்திக்கலாம். அனிச்சம் மோப்பக் குழையும், அனிச்ச மலரானது, அது அனிச்ச பூவானது நம்முடைய மூச்சு காற்று பட்டாலே அது வாடிவிடும். அந்த அளவுக்கு மிக மென்மையானது அந்த மலர். நம்ம அந்த அனிச்ச மலரை நம்ம மூக்கு கிட்ட கொண்டு போனா நம்ம அந்த சுவாசம் மூக்கிலிருந்து வெளிவருகின்ற காற்று பட்டாலே அந்த பூ வாடிவிடுமா. அது அண்ணா அழகா சொல்றாரு பாருங்க. மோப்ப குழையும் அனிச்சம் என்று சொன்ன, மோப்பம் என்று சொன்னால் முகர்ந்து பார்த்தல், மோந்து பார்த்தல். நம்ம முகத்தினுடைய மூக்கு கிட்ட கொண்டு போனா அந்த காற்று பட்டாலே அந்த பூ வாடிடுமா. மோப்ப குழையும் அனிச்சம், அப்படியே ஒரு அடி அடிக்கிறார் பாருங்க. ரெண்டாவது, முகம் திரிந்து நோக்க குழையும் விருந்து. நம்முடைய முகம் வேறுபட்டு விருந்தினரை நோக்கினாலே அந்த விருந்தினர்கள் வாடி விடுவர். ரொம்ப அழகான கருத்து பாருங்க. அந்த அனிச்ச மலரானது நம்ம மூச்சு காற்று பட்டாலே அந்த அனிச்ச மலராது வாடிவிடும். அதுபோல நம்மை நாடி வருகின்ற விருந்தினர்களை நம் முகம் வேறுபட்டு முக மலர்ச்சி இல்லாமல் ஒரு வெறுப்போடு பார்த்தாலே அந்த விருந்தினர்கள் வாடிவிடுவர் என்ற ஒரு கருத்தை பதிவு செய்கிறார். அப்படியானால் நாம் விருந்தினர்களை நாம் முக மலர்ச்சியோடு 1000 கஷ்டம் இருந்தாலும் கூட அந்த விருந்தினர்களை முக மலர்ச்சியோடு வரவேற்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அறிஞ்சொற்பொருள் பாருங்க. மோப்பம் என்று சொன்னால் மோன்று பார்த்தல், முகம் திரிந்து என்று சொன்னால் முகம் வேறுபட்டு, அனிச்சம் என்பது மிக மென்மையான மலர், மூச்சு காட்டு பட்டாலே வாடிடுன்னா பாருங்களேன். குழையும் என்று சொன்னால் வாடிவிடும். அந்த பரிமள அழகர் உரை அடிப்படையில் ஒரு 3 கருத்து சொல்றாரு பாருங்க. விருந்தினரை உபசரிப்பவர்களுக்கு முக்கியமாக இருக்க வேண்டிய 3 கருத்து. வீட்டுக்கு விருந்தினர் வந்துட்டா ஒரு 3 பாயிண்ட் நம்ம கவனமோடு. ஒன்று பாருங்க, விருந்தினர் சற்று தூரத்தில் இருக்கும் பொழுதே அவர்களை பார்த்தவுடனே முகம் மலர வேண்டும். 2வது, முகம் மலர்வதாலே விருந்தினர் நெருங்கி வருவான். அப்படி வந்த பிறகு இனிய சொற்களை அவர்களிடம் பேச வேண்டும். இந்த 2ன் காரணமாக விருந்துக்கு வர உடன்பட்டால் அவர்களை நாம் அழகாக உபசரிக்க வேண்டும். இது மிக அழகான ஒரு கருத்தை தன்னுடைய உரையில் அவர் பதிவு செய்கிறார். இதனுடைய ஒட்டுமொத்தமான கருத்து என்ன என்று சொன்னால், அனிச்சம்பூ பாருங்க, அனிச்சம்பூ முகர்ந்தவுடனே வாடிவிடும். மூச்சு காற்று பட்டவுடனே அந்த அனிச்ச மலர் வாடிவிடும். அதுபோல சற்று முகம் கோணி, சற்று முகம் வேறுபட்டு நாம் விருந்தினரை வரவேற்றால் விருந்தினர்கள் வாடி விடுவர். எனவே வந்த விருந்தினரை முக மலர்ச்சியோடு நாம் வரவேற்க வேண்டும் அல்லது உபசரிக்க வேண்டும் என்ற கருத்தை அழகாக பதிவு செய்திருக்கிறார். இது என்னுடைய தொடர்பு எண்ணை உங்களுக்கு நான் வழங்கியிருக்கிறேன். இதில் நான் விடுபட்ட செய்திகள் அல்லது நீங்கள் சொல்ல விரும்புகின்ற கருத்துக்கள் ஏதாவது இருக்குமேயானால் இதை கமெண்ட் பாக்ஸிலே நீங்கள் பதிவு செய்யுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் என்று சொன்னால் நண்பர்களுக்கு இதை ஷேர் செய்யுங்கள். மேற்கொண்டு மேலும் நீங்கள் எத்தகைய பாடத்தை நீங்கள் விரும்புகிறீர்கள் என்பதை கமெண்ட் பாக்ஸிலே பதிவு செய்யுங்கள். உங்களுக்கு வழங்குவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். இப்பொழுது நாம் பார்த்த அந்த விருந்தோம்பல் என்ற அதிகாரம் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அந்த நியூ சிலபஸ் 2025 நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்புகளிலே ஒன்று. கவனமோடு இதை கேளுங்கள். புரியவில்லை என்று சொன்னால் திரும்ப திரும்ப கேட்டு குறிப்புகளை எடுத்துக்கொண்டு, அதனால தான் உங்களுக்கு நான் ரொம்ப தெளிவாக திருக்குறளையும் நான் பிரித்து கொடுத்திருக்கிறேன்.
பொருளையும் கொடுத்திருக்கிறேன், அருஞ்சொற்பொருள் கொடுத்திருக்கிறேன், திரண்ட கருத்தை கொடுத்திருக்கிறேன். அணி இலக்கணத்தை மட்டும் நான் இதில் உங்களுக்கு கோடிட்டு காட்டவில்லை. அணியை நாம் தனியாக பார்க்கலாம். எனவே இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். இதை கவனமோடு கேட்டு அல்லது படித்து அல்லது பதிவு செய்து தேர்வு நேரத்திலே பயன்படுத்தி வாழ்விலே வளம் பெற உங்களை வாழ்த்துகிறேன். மற்றும் ஒரு பாடத்தோடு மீண்டும் நாம் சந்திக்கலாம். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். நண்பர்களுக்கு வணக்கம். தமிழும் தங்கையாவும் என்ற யூடியூப் சேனல் வழியாக உங்களை வாழ்த்துவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய பதிவிலே டிஎன்பிஎஸ்சி குரூப் 2, 2A, 4 மாணவர்களுக்கான ஒரு பாடத்தை நாம் காண இருக்கின்றோம். குறிப்பாக திருக்குறளிலே விருந்தோம்பல் என்ற தலைப்பு பற்றி நாம் காண இருக்கின்றோம். திருக்குறளிலே 9வது அதிகாரமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதிலே திருவள்ளுவர் ஒரு 10 கருத்துக்களை நமக்கு முன்வைக்கிறார். அந்த விருந்தோம்பல் பற்றிய செய்தியை, விருந்தோம்பலை பற்றி அவர் தருகின்ற கருத்துக்களை, ஒரு 10 கருத்துக்களை நாம் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம். டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு தயாராகின்ற மாணாக்க அன்பர்கள் இந்த பதிவை கவனமாக கேட்டு தேர்வு நேரத்திலே பயன்படுத்தி வாழ்விலே வளம் பெற உங்களை நான் வாழ்த்துகிறேன். விருந்து ஓம்பல், ஓம்புதல் என்று சொன்னால் பாதுகாத்தல் என்று பொருள். ஓம்புதல் என்று சொன்னால் காத்தல். விருந்தினர்களை நாம் பாதுகாக்க வேண்டும். நாம் இப்பொழுதெல்லாம் இந்த காலத்திலே விருந்தினர் என்று சொன்னால் நமக்கு நெருங்கிய உறவினர்கள் யாராவது வீட்டிற்கு நாம் அழைத்தால் அல்லது எதிர்பாராத நிலையிலே அவர்கள் வந்தால் அவர்களை நாம் விருந்தினர் என்று இக்காலத்திலே சொல்லுகிறோம். சொல்லுக்கு சொல் இக்காலத்திற்கும் அக்காலத்திற்கும் பொருள் வேறுபாடு மிக அதிகமாக உண்டு. இக்காலத்திலே நமக்கு நெருங்கிய உறவினர்களை நாம் இல்லத்திற்கு அழைத்து அவர்களுக்கு சிறப்பான உணவளித்தால் அவர்களை நாம் விருந்தினர் என்று இக்காலத்திலே சொல்லுகிறோம். ஆனால் பழங்காலத்திலே, பண்டைய தமிழருடைய வாழ்விலே இந்த நிலை இல்லை. இந்த நிலை இல்லை. இன்னும் தெளிவாக நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், முன்பின் தெரியாத யாராவது ஒருவர் நம்முடைய இல்லத்திற்கு உணவு நேரத்திற்கு வந்தால் அவர்களை விருந்தினர் என்று பண்டை தமிழர்கள் அழைத்தனர். அதாவது வீடுகள் கட்டுகின்ற பொழுதே அக்காலத்திலே வீட்டுக்கு வெளியே திண்ணைகள் வைத்து வீடுகளை கட்டி இருக்கிற அந்த மரபை, வழக்கத்தை நாம் காணலாம். இப்பொழுதெல்லாம் நம் வீடுகளிலே திண்ணை வைப்பதில்லை. வீட்டை சுற்றி நல்ல உறுதியான அந்த காம்பவுண்ட் வால், சுற்றுச்சுவரை எழுப்பி ஒரு நல்ல பெரிய இரும்பு கேட் போட்டு நம்ம வீட்டை நாம் பாதுகாப்பாக இக்காலத்தில் நாம் வைத்திருக்கிறோம். காலம் மாறிவிட்டது. பல்வேறு காரணங்களை நாம் அடுக்கலாம். ஆனால் பழங்காலத்தில் அவ்வாறு அல்ல. ஒவ்வொரு வீட்டுக்கு வெளியேயும் வாயிலுக்கு, அந்த முன்புற வாயில், முன்வாசல் என்று நாம் சொல்லுகிறோம் அல்லவா, அந்த முன்வாசலுக்கு வெளியே 2 பக்கங்களிலேயும் திண்ணைகளை வைத்து அக்காலத்தில் வீடுகளை கட்டுவார்கள். காரணம், அக்காலத்திலே போக்குவரத்து வசதிகள் கிடையாது. எவ்வளவு தூரம் ஆனாலும் கால்நடையாகவே பயணப்பட்டு செல்லுகின்ற ஒரு சூழல் அக்காலத்தில் இருந்தது. எனவே ஒரு ஊரிலிருந்து மற்றொரு ஊருக்கு செல்லுகின்றவர்கள் அப்படி பயணப்பட்டு செல்லுகின்ற பொழுது அருகில் இருக்கிற ஊர்களுக்கு குறிப்பிட்ட நேரத்திலே போய் சேர்ந்து விடுவார்கள். வெகு தூரமான ஒரு இடங்களுக்கு அவர்கள் செல்ல வேண்டும் என்று சொன்னால் மிக நீண்ட 2 நாள் 3 நாள் பயணத்தை மேற்கொள்ள வேண்டி இருக்கும். ஆனால் அவர்கள் புறப்படும் பொழுதே உணவில்லாமல் செல்லுவார்கள் என்று சொல்ல முடியாது. ஒருவேளை அவர்கள் அந்த சொல்லுவார்கள், அதாவது புளிச்சோறு என்று சொல்லுவார்கள், எலுமிச்சை சோறு என்று சொல்லுவார்கள். சோறு என்பது நல்ல தூய தமிழ் சொல். சாதம் என்பது நல்ல தமிழ் சொல் அல்ல. சோறு என்பது நல்ல தூய தமிழ் சொல். எலுமிச்சை சோறையோ அல்லது புளி சோறையோ தயிர் சோறையோ கட்டி கொண்டு பேக் செய்து செல்லுவார்கள். ஆனால் அது ஒரு நாள் தாங்கும். ஒரு நாள் காலையிலே அவர்கள் புறப்பட்டால் மதியம் ஒரு உணவை அவர்கள் உண்பார்கள். இரவு ஒரு உணவை, தாங்கள் கொண்டு வந்த உணவை அடுத்த நாள், புளிசோறு என்பது அடுத்த நாள் கூட தாங்கும். அது நமக்கு குடும்பம் நடத்துகின்ற பெரியவர்களுக்கு அது தெரியும். அது 2வது நாள் அவர்கள் உணவில்லாமல் கஷ்டப்படுவார்கள். அந்த நேரத்திலே அவர்கள் உணவு நேரத்திலே இப்படி திண்ணை வைத்திருக்கிற வீடுகளுக்கு வெளிப்புறத்திலே திண்ணையிலே அவர்கள் அமர்வார்கள். அந்த வீட்டில் இருக்கிறவர்கள் உணவு உண்ணுகின்ற பொழுது
வீட்டிற்கு வெளியே வந்து உணவு உண்பதற்கு முன்பாக திண்ணையிலே யாராவது அமர்ந்திருக்கிறார்களா என்று பார்த்துவிட்டு அதன் பிறகுதான் உணவருந்து செல்வார்கள். ஒருவேளை திண்ணையிலே யாராவது அமர்ந்திருந்தால், அவர்கள் சோர்வோடு படுத்திருந்தால் அவர்களை எழுப்பி வீட்டிற்கு அழைத்து வந்து அவர்களுக்கு உணவு அருந்த கொடுத்துவிட்டு அதற்கு பின்னர் மீதி இருக்கின்ற உணவையே அவர்கள் உண்பார்கள். இதை விருந்தோம்பல் என்று சொல்லுவார்கள். இது நம்முடைய பின்னாலேயே நமக்கு இந்த திருக்குறளில் வள்ளுவர் சொல்லுகிறார், செல் விருந்து ஓம்பி வருவிருந்து நோக்குவான் என்று சொல்வார்கள். அதாவது ஒரு விருந்தினன் திண்ணையில் இருக்கிற ஒரு விருந்தினனை அழைத்து அவனுக்கு உணவு கொடுத்துவிட்டு அவனை வழி அனுப்பிவிட்டு வேறு ஏதேனும் யாரேனும் விருந்தினர்கள் வருகின்றார்களா என்று இந்த புறம் அந்த புறம் இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்துட்டு தான் திரும்பி சாப்பிட போய் உட்காருவான் பண்டை தமிழர். ஆனால் இப்பொழுது இக்காலத்தில் அப்படி அல்ல. நாம் யாராக இருந்தாலும் சரி, இப்பொழுது நாம் சாப்பிடுகிறோம் என்று சொன்னால் எல்லா கதவையும் மூடிட்டு எல்லாம் சாப்பிடலவா கதவு மூடிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதவை தாழ் போட்டு விட்டு நாம் இன்றைக்கு உணவு அருந்துகின்ற பழக்கம் இன்றைக்கு நம்மிடையும் இருக்கிறது. நம்முடைய பிள்ளைகளுக்கும் நாம் அப்படித்தான் பழக்கி இருக்கிறோம். காலங்கள் மாற மாற பழக்க வழக்கங்கள் மாறுகிறது. ஆனால் பழங்காலத்திலே அந்த நிலை இல்லை என்பதை நாம் உள்வாங்க வேண்டும். அப்படியானால் விருந்தினர் என்று சொன்னால் முன்பின் அறியாதவர்கள், தன்னுடைய வீட்டிற்கு வெளியே உணவு நேரத்திலே காத்திருக்கின்ற முன்பின் அறியாத மக்களை உள்ளே அழைத்து உணவு நேரத்திற்கு அவர்களுக்கு உணவு அளிக்கின்ற அந்த நிகழ்வினை விருந்தினர் அல்லது விருந்தோம்பல். விருந்தினர் என்று சொன்னால் முன்பின் அறியாதவர்கள், ஓம்பல் என்று சொன்னால் அவர்களை காத்தல் அல்லது உணவருந்தி அவர்களை பாதுகாத்தல் என்பது பொருள். இந்த எண்ணத்தின் அடிப்படையிலே இந்த விருந்தோம்பல் என்ற தலைப்பை நாம் புரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். இதன் அடிப்படையிலே வள்ளுவர் ஒரு 10 கருத்துக்களை முன்வைக்கிறார். நாம் அதை புரிந்து கொள்ள முயற்சி செய்வோம். 81வது திருக்குறள், இருந்தோம்பி இல்வாழ்வது எல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு. இருந்தோம்பி இல்வாழ்வது எல்லாம், இருந்து ஓம்பி இல்வாழ்வது நாம் சீர் பிரித்து கொடுத்திருக்கிறோம் பாருங்க. அதை கொஞ்சம் மாத்திக்கலாம். இது நான் பரிமேல் அழகர் உரை. அதாவது பரிமேல் அழகர் உரை பெரும்பாலும் கடினமான உரை என்று சொல்லுவார்கள். ஆனால் ஒரு சில அறிஞர் பெருமக்கள் அதை எளிமைப்படுத்தி அதை வெளியிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக நான் நந்தினி பதிப்பகம் வெளியிட்ட டாக்டர் தேவிரா அவர்களுடைய அந்த பதிப்பை நான் உங்களுக்கு பயன்படுத்துகிறேன். மிக அற்புதமான ஒரு பதிப்பாக அவர் வெளியிட்டிருக்கிறார் பேராசிரியர் அவர்கள். ஏனென்று சொன்னால் பரிமேல் ஒரு உரை என்று சொன்னால் அதில் மிக சிறந்த உரையை நாம் பின்பற்றுவது நல்லது என்று சொல்லுவார்கள். இன்றைக்கு புற்றீசல் போல திருக்குறளுக்கு பலர் உரை எழுதியிருக்கிறார்கள். ஆனால் இவர் முனைவர் டாக்டர் தேவிரா அவர்கள் அந்த பரிமேல் அழகர் உரையை எளிமைப்படுத்தி அதை மிக அழகாக பதிவு செய்திருக்கிறார்கள். நான் போடுகின்ற அனைத்து திருக்குறள் பதிவுகளும் அந்த பரிமேல் அழகர் உரையை ஒட்டியே பேராசிரியர் உரையை நான் உங்கள் முன் வைத்து விளக்கி கொண்டிருக்கிறேன். எனவே அவர் அழகாக பிரித்து கொடுத்திருக்கிறார். இருந்தோம்பி இல்வாழ்வது எல்லாம், சீரை கொஞ்சம் மாத்திக்கலாம் பொருள் கொள்ளுவதற்காக. அந்த பொருள்கோள் என்பதிலே நாம் படிச்சிருக்கிறோம் இலக்கணத்துல. இல் இருந்து ஓம்பி, இங்க பாருங்க, இல் இருந்து ஓம்பி வாழ்வது எல்லாம். இங்க இல் இந்த 2வது சீரை முன்னால கொண்டு வரும் பாருங்க. இல் இருந்து ஓம்பி வாழ்வது எல்லாம். கொஞ்சம் கவனமா பாருங்க. இல் இருந்து ஓம்பி வாழ்வது எல்லாம். இல் என்று சொன்னால் இல்லம், வீடு என்று நமக்கு தெரியும் இல்லைங்களா? இல்லத்திலே நாம் மனைவி மக்களோடு சேர்ந்து வாழ்கிறோம், குடும்பமாக வாழ்கிறோம். அதை சொல்றார் பாருங்க. இல் இருந்து ஓம்பி, ஓம்புதல் என்று சொன்னால் காத்தல் என்று பொருள். மனைவியோடு சேர்ந்து, அவர் பரிமேல் அழகருடைய உரை சில இடங்களிலே மற்ற உரைகளிலிருந்து சற்று வித்தியாசப்படும். மனைவியோடு சேர்ந்து காட்டிற்கு செல்லாமல் வீட்டிலே இருந்து செல்வங்களை ஈட்டி பாதுகாத்து வாழும் செயல்கள் எல்லாம். இல் இருந்து ஓம்பி வாழ்வது எல்லாம். இல் என்று சொன்னால் இல்லம், இல்லத்திலே இருந்து. அப்போ இல்லத்திலே இருப்பவள் மனைவி மக்கள். எனவே அதை கொஞ்சம் விளக்கமா கொஞ்சம் தாண்டி அப்படி போறாரு. வீட்டிலே மனைவி மக்களோடு நாம் செல்வத்தை ஈட்டி வாழுகின்ற வாழ்க்கை என்பது எதற்கு என்று சொன்னால் புரிந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். விருந்தோம்பி, அதாவது விருந்தினரை பாதுகாத்து வேளாண்மை செய்தற் பொருட்டு. வேளாண்மை செய்தற் பொருட்டு, அந்த விருந்தினர்களுக்கு உதவி செய்வதற்காகவே. இங்கே வேளாண்மை என்பதற்கு
பொருளை நாம் சற்று கவனமாக, இப்போ இக்காலத்தில் வேளாண்மை என்று சொன்னால் அக்ரிகல்ச்சர் என்று நாம் சொல்லுகிறோம். இங்கே வேளாண்மை என்பது விருந்தினர்களை உபசரித்தல் என்பது பொருள். பொருள் புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். இருந்தோம்பி இல் வாழ்வது எல்லாம், இல்லத்திலே இருந்து மனைவி மக்களோடு வாழ்ந்து செல்வத்தை சேர்க்கிற அந்த செல்வமானது, நாம் ஈட்டுகின்ற செல்வமானது எதற்கு பயன்பட வேண்டும் என்று சொன்னால், விருந்தோம்பி, விருந்தினர்களை பாதுகாத்து, விருந்தினர் என்பதற்கு நான் தொடக்கத்தில் விளக்கம் கொடுத்திருக்கிறேன். முன்பின் தெரியாத மக்களுக்கு உணவு வழங்கி அவர்களுடைய உயிரை பாதுகாத்து வேளாண்மை செய்த பொருட்டு அந்த விருந்தினர்களுக்கு உதவி செய்வதற்காகவே என்பதை இங்கே விளக்கமாக அழுத்தமாக திருவள்ளுவர் நம் முன்னே ஒரு கருத்தை பதிவு செய்கிறார். விளக்கம் பாருங்க. எனவே விருந்தினர்களுக்கு உதவி செய்யாவிட்டால் நாம் வீட்டிலே இருப்பதும், அதே நேரத்திலே நாம் முயன்று பொருள் சேர்த்தலும், அதன் காரணமாக வருகின்ற துன்பங்களும் எல்லாம் வீண் என்பது இது பெறப்படுகிற கருத்தாகும். அப்படியானால் நாம் வீட்டை நம் மனைவியை திருமணம் செய்து கொண்டு பிள்ளைகளை பெற்று நாம் செல்வத்தை ஈட்டுவது, செல்வத்தை சேர்ப்பது, ஒரு குடும்பமாக சமுதாயத்திலே வாழ்வதெல்லாம் எதற்கு என்று சொன்னால் விருந்தினர்களை பாதுகாப்பதற்காகவே. அப்படி நாம் செல்வத்தோடு குடும்பத்தோடு சமுதாயத்திலே நாம் வாழுகின்ற சூழலிலே நாம் விருந்தினர்களை உபசரிக்காவிட்டால் அல்லது முன்பின் தெரியாதவர்களுக்கு உணவளிக்காமல் நாம் இருந்து விட்டால் இந்த வாழ்க்கை என்பது ஒன்றுக்கும் உதவாத வீண் என்று இங்கு ஆசிரியர் கருத்தை பதிவு செய்கிறார். அறிஞ்சொற்பொருள் பாருங்க. ஓம்புதல் என்று சொன்னால் காத்தல் அல்லது பாதுகாத்தல், வேளாண்மை என்று சொன்னால் பிறருக்கு உதவுதல். இதனுடைய ஒட்டுமொத்த கருத்து, இந்த உலகிலே மனைவி மக்களோடு வீட்டிலே இருந்து வாழ்ந்து பொருளை பேணி பாதுகாத்து இல்வாழ்க்கை நடத்துவது எதற்கு என்று சொன்னால் விருந்தினர்களுக்கு உதவி செய்வதற்காகவே என்று அழுத்தம் திருத்தமாக வள்ளுவர் தன்னுடைய கருத்தை பதிவு செய்கிறார். அடுத்து இரண்டாவது குறட்பாக்கு நாம் செல்லலாம். குறள் 82. விருந்து புறத்ததா தான் உண்டல் சாவா மருந்தெனினும் வேண்டற்பாற்று அன்று. கொஞ்சம் கவனிங்க, பிரித்து படிக்க கொஞ்சம் சிரமமாக இருக்கும், ஆனால் ஒன்றுமே இல்லை. விருந்து புறத்ததா தான் உண்டல் சாவா மருந்தெனினும் வேண்டற்பாற்றன்று. சாவா மருந்தெனினும் சீரை கொஞ்சம் மாத்திரம் பாருங்க. உண்ணப்படுகின்ற உணவு சாவா மருந்தாகிய தேவா அமிர்தமே என்றாலும், சாவா மருந்தாகிய நான் உண்ணுகின்ற உணவு ஏன் இது இந்த இடத்துல சொல்றாருன்னு சொன்னா, கிடைக்கக்கூடாத மிகப்பெரிய அரும்பெரும் உணவாக இருந்தாலும் இது சாவா மருந்தாகிய தேவாமிர்தம் என்பதற்கு புராணத்திலே ஒரு கதை உண்டு. நான் இந்த திருக்குறள் அதிகாரத்தை நேரத்தோடு முடிக்க வேண்டும் என்பதற்காக அந்த கதையை இங்கு பதிவு செய்ய நான் விரும்பவில்லை. சாவா மருந்தாகிய தேவாமிர்தம் என்பது அந்த சிவனோடு தொடர்புடைய ஒரு புராண கதையிலே வரும். நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் இது உங்களுக்கு தேவை என்று சொன்னால் அந்த கதையை நான் பதிவு செய்கிறேன். நேரம் கருதி நேரத்தோடு இந்த பதிவை முடிக்க வேண்டும் என்பதற்காக நான் இதை கடந்து செல்கிறேன். சாவா மருந்தெனினும், உண்ணப்படுகின்ற உணவாக நாம் உண்ணுகின்ற உணவு சாவா மருந்தாகிய தேவா அமிர்தமே என்றாலும், விருந்து புறத்ததா, அதாவது வந்த விருந்தினனை புறத்தே இருக்க செய்துவிட்டு தான் மட்டும் உண்டால், விருந்து புறத்ததா தான் உண்டல். விருந்து அப்படின்னா விருந்தினர்கள் புறத்தே இருக்க செய்துவிட்டு அந்த சாவா மருந்தாகிய தேவாமிர்தத்தை தான் மட்டுமே உண்டால். புரிந்திருக்கும் நினைக்கிறேன். விருந்து புறத்ததா தான் உண்டல். ஒருவனை அல்லது தன்னை நாடி வந்த விருந்தினரை அவன் வீட்டு வாசலுக்கு வெளியே அவனை நிற்க வைத்துவிட்டு அல்லது இருக்க வைத்துவிட்டு அந்த உணவை, சிறப்பு வாய்ந்த அந்த உணவை அவன் மட்டுமே உண்டால் வேண்டற்பாற்று கடைசி சீர்பாருங்க, விரும்புகின்ற தன்மை உடையது அன்று, எல்லோரும் ஏற்றுக்கொள்ளுகின்ற தன்மையுடையது அன்று. புரிந்திருக்குன்னு நினைக்கிறேன் நான். சொற்பொருள் பாருங்க. விருந்து என்று சொன்னால் உணவளித்து உபசரிப்பது, பாற்றன்று என்று சொன்னால் உரியதன்று, சாவா மருந்து என்று சொன்னால் சாவிலிருந்து காப்பாற்றக்கூடிய மருந்தாகிய தேவாமிர்தம் அல்லது சாவு வராமைக்கு காரணமாக இருக்கின்ற மருந்து அல்லது உணவு என்று சொல்லலாம். பொருள் பாருங்க. உண்ணுகின்ற உணவு சாவா மருந்தாகிய தேவாமிர்தமே என்றாலும் வந்த விருந்தினரை வாசலுக்கு வெளியே வைத்துவிட்டு
தான் மட்டும் உண்பது விரும்புகின்ற தன்மை உடையதல்ல. முதல் 2 குறட்பாக்களும் விருந்தோம்பல் 81, 82 2 குறட்பாக்களும் விருந்தோம்பலுடைய சிறப்பை கூறுகிறது. திரும்பவும் சொல்றேன் பாருங்க. விருந்து புறத்ததா, விருந்தினரை புறத்தே வீட்டுக்கு புறத்தே இருக்க செய்துவிட்டு தான் உண்டல் சாவா மருந்தாகிய தேவாமிர்தமே ஆனாலும் அதை தான் மட்டுமே உண்டால் அது பலராலும் அல்லது பெரியோர்களாலே ஏற்றுக்கொள்ளக்கூடிய சிறப்புடைய செயல் அன்று, அது மிகவும் இழிவான செயல் என்று வள்ளுவர் இங்கே பதிவு செய்கிறார். அடுத்து 83வது குறள் பாருங்க. 3வது குறள் பார்க்கலாம். வருவிருந்து வைகளும், நான் விளக்கம் சொல்லும் பொழுதே முன்னால சொன்னேன். 83 வருவிருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பாழ்படுதல் இன்று. வருவிருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பாழ்படுதல் இன்று. விளக்கம் பாருங்க. வருவிருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை, அதாவது தன்னை நினைத்து அல்லது தன்னை நாடி வந்த விருந்தினரை நாள்தோறும் உபசரிப்பவனுடைய வாழ்க்கை. நாள்தோறும் உபசரிப்பவனுடைய வாழ்க்கை. வைகள் என்று சொன்னால் தினமும் என்று பொருள். அதாவது தன்னை நாடி தன்னை தேடி விருந்தினர்கள் வராங்க. அப்படி தினமும் ஒரு நாள் 2 நாள் நம்ம வீட்டுக்கு பார்த்து தினமும் விருந்தாலே வராங்களே, எனக்கு ஆக்கி போடவே முடியல என்று சொல்லி குடும்ப தலைவிகள் பல நேரத்திலே சலித்து கொள்வது உண்டு. இங்க வள்ளுவர் சொல்றார் பாருங்க. தம்மை நினைத்து அல்லது தன்னை நாடி தன்னுடைய வீட்டிற்கு வந்த விருந்தினர்களுக்கு நாள்தோறும் சமைத்து போடுகின்ற அல்லது உபசரிப்பனுடைய இல்வாழ்க்கை. அடுத்து சீர்பாருங்க. பருவந்து பாழ்படுதல் இன்று, வறுமையாலே துன்பப்பட்டு கெட்டுவிடாது. அப்படி தினமும் நமக்கு விருந்தினர்கள் வந்து அவர்களுக்கு நாம் சமைத்து போடுவதனாலே நம்முடைய வாழ்க்கையானது கெட்டு போகாது என்று திருவள்ளுவர் அழகாக நாம நினைக்கலாம். ஒருவேளை நமக்கு அந்த எண்ணம் நமக்குள் இருக்கலாம். ஆனால் வள்ளுவருடைய கருத்து என்னவென்று சொன்னார், தினமும் விருந்தினர் வந்தால் தினமும் அவர்களுக்கு நாம் உபசரிக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கை என்பது சிறப்பு அடையுமே தவிர சீரழிந்து போகாது என்று இங்கே பதிவு செய்கிறார். அதாவது நாள்தோறும் விருந்து உபசரிப்பவனுக்கு அந்த விருந்து உபசரிப்பதிலே செல்வம் குறையாமல் மென்மேலும் வளரும் என்பது என்னுடைய கருத்து. இறைக்கிற கிணறு சுரக்கும் என்று சொல்லுவார்கள். நாம் மற்றவர்களுக்கு வழங்க மற்றவர்களுக்கு கொடுக்க நம்முடைய செல்வமானது வளருமே தவிர நம்முடைய செல்வமானது அழிந்து போவதற்கு வாய்ப்பில்லை. நாம் விருந்தினர்களுக்கு வழங்க நம்முடைய குடும்பம் தேய்ந்து போகும் என்று நாம் நினையாமல் நம்முடைய குடும்பமானது வளரும், நம்முடைய செல்வமானது வளரும் என்ற எண்ணத்திலே நாம் விருந்தினை உபசரிக்க வேண்டும். பாழ்படுதல் அறிஞர் பொருள் பாருங்க. கெடுதல். ஓம்புதல் அல்லது ஓம்புவான் என்று சொன்னால் உபசரிப்பவன். வைகள் என்று சொன்னால் தினம். ஒட்டுமொத்தமான கருத்து பாருங்க. தன்னை நாடி அல்லது தன்னை நினைத்து வந்த விருந்தினர்களை நாள்தோறும் தவறாது உபசரிப்பவனுடைய இல்வாழ்க்கை அல்லது குடும்பமானது வறுமையாலே துன்பப்பட்டு கெட்டுவிடாது, செழிப்பாக செழித்து வளரும் என்பது நாம் பெற வேண்டிய கருத்து. அடுத்து 84வது குறள் பாருங்க. அகனமர்ந்து செய்யாள் உரையும் முகனமர்ந்து நல்விருந்து ஓம்புவான் இல் என்று சொன்னால் இல்லம். முகன் அமர்ந்து கொஞ்சம் மாத்திக்கலாம். இங்க இருக்கிறத முதல்ல எடுத்துன்னு வரலாம். முகன் அமர்ந்து நல்விருந்து ஓம்புவான் இல். 2வது செட்டப் நான் முதல் கொண்டு வர. முகன் அமர்ந்து நல்விருந்து ஓம்புவான் இல். முகத்திலே இனிமையோடு தம்மிடம் வந்த விருந்தினரை உபசரிப்பவனுடைய வீட்டிலே. நம்முடைய வீட்டிற்கு விருந்தாளிகள் வருகின்ற பொழுது நாம் அவர்களை முக மலர்ச்சியோடு நாம் அவர்களை வரவேற்க வேண்டும். சில நேரங்களிலே நாம் அந்த விருந்தினர் வந்தால் கஷ்டப்படுவோம். ஏன்னு சொன்னால் நம்முடைய வீட்டு சூழலும் அப்படி இருக்கும். நம்முடைய வீட்டு சூழல் எப்படி இருந்தாலும் நாம் விருந்தினர்களை முகமலர்ச்சியோடு நாம் வரவேற்க வேண்டும் என்பது ஒரு மரபு. முகன் அமர்ந்து நல்விருந்து ஓம்புவானில், முகத்திலே இனிமையோடு அல்லது இனிமையை தேக்கி கொண்டு
தகுந்த விருந்தினர். ஏனென்று சொன்னால் விருந்தினர் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் சும்மாவே வந்து உட்காந்து சாப்பிட்டு போக வருவான், அந்த மாதிரி அல்ல. அதனால தான் வள்ளுவர் இங்கே தகுந்த என்பதை சொல்றாரு. நல் விருந்து என்பதற்கு பொருள் தகுந்த விருந்தினரை உபசரிப்பவனுடைய வீட்டிலே செய்யால் அகனமர்ந்து உறையும். செய்யால் என்பது இங்கே நமக்கு ஸ்ரீதேவியை குறிக்கும், திருமகளை குறிக்கும். திருமகள் மனமகிழ்ந்து வாழ்ந்து கொண்டிருப்பாள். நாம் எந்த அளவுக்கு மனமகிழ்ச்சியோடு விருந்தினரை உபசரிக்கிறோமோ அவருடைய இல்லத்திலே ஸ்ரீதேவி மனமகிழ்ந்து செல்வத்தை தருகின்ற அந்த திருமகள் மனமகிழ்ந்து நம்முடைய வீட்டிலே குடியிருப்பாள் என்பது வள்ளுவர் சொல்லுகின்ற கருத்து. அதாவது திருமகள் மனம் மகிழ்ச்சி அடைவதற்கு காரணம் அவள் செல்வம், அவள் தருகின்ற செல்வம். திருமகள் நமக்கு நம்முடைய குடும்பத்திற்கு வழங்குகின்ற அந்த செல்வம் அல்லது பணம் நல்ல வழியிலே செலவழிக்கப்படுகிறது என்று அவர் மகிழ்ச்சி அடைவாளாம். எனவே நம்ம வீட்டை விட்டு அப்படி இப்படி நகர மாட்டாள் என்பது வள்ளுவர் தருகின்ற கருத்து. செய்யாள் என்பதற்கு திருமகள் என்று பொருள். அகம் என்று சொன்னால் உள்ளம், உறைதல் என்று சொன்னால் தங்குதல், முகடமர்ந்து என்று சொன்னால் முகமலர்ச்சியோடு, நல்விருந்து என்று சொன்னால் இங்க பாருங்க அவர் விளக்கம் கொடுக்கிறாரு பரிமேலழகர் உரையில. தகுந்த விருந்தினர் அதாவது அறிவாலே ஒழுக்கங்களாலே உயர்ந்த நபர்களை நாம் உபசரிக்க வேண்டும் என்பது அவருடைய கருத்து. ஒட்டுமொத்தமான கருத்து பாருங்க. முகத்திலே இனிமையோடு தகுந்த விருந்தினரை, அதாவது அறிவு நல்ல பழக்க வழக்கங்களிலே ஒழுக்கங்களிலே உயர்ந்த மனிதர்கள் நமக்கு விருந்தினராக வருகின்ற பொழுது அவர்களை உபசரிப்பவனுடைய வீட்டிலே திருமகள், அதாவது ஸ்ரீதேவி என்பவள் மனமகிழ்ந்து வாழ்ந்து கொண்டிருப்பாள். திருமகள் மன மகிழ்ச்சியோடு நம்முடைய இல்லத்திலே வாழ்வதற்கு காரணம் அவள் நமக்கு வழங்கியிருக்கிற செல்வமானது நல்ல வழியில் பயன்படுகிறதே என்று அவள் நினைத்து நம்முடைய வீட்டிலேயே குடியிருப்பாள் என்று வள்ளுவர் நமக்கு அறிவுறுத்துகிறார். மிக அற்புதமான ஒரு கருத்து அது. நாம் மனதிலே உள்வாங்கி வாழ்க்கையிலே பயன்படுத்த நாம் முயற்சி செய்ய வேண்டும். அடுத்து 85வது திருக்குறள் பாருங்க. வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி. பாருங்க, வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம். மிக அற்புதமான ஒரு கருத்து. புலம் என்று சொன்னால் நிலம் என்பது பொருள். புலம் என்று சொன்னால் நிலம், வித்து என்று சொன்னால் விதை, மிச்சில் என்று சொன்னால் மீதம். இதை புரிஞ்சுக்கிட்டா அந்த திருக்குறளுடைய கருத்து நம்மளால புரிஞ்சுக்கும். இப்போ பாருங்க, விருந்தோம்பி கொஞ்சம் மாத்திக்கணும். விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம். ரெண்டாவது முதல் கொண்டு வந்துருங்க, ரெண்டாவது செட்டப்ப. விருந்து ஓம்பி மிச்சில் மிசைவான் புலம். அதாவது தன்னை நாடி வந்த விருந்தினரை முதலிலே சாப்பிட செய்து அல்லது சாப்பிட வைத்துவிட்டு அல்லது விருந்தினருக்கு முதலிலே உணவருந்த செய்துவிட்டு மீதி இருக்கிற உணவை உண்ணுகின்றவனுடைய வயலிலே நாம் வித்தும் இடல் வேண்டுமோ, அவனுடைய வயல் நிலத்திலே நாம் நெல் விளைவதற்காக விதைகளை தூவ வேண்டுமா என்ற ஒரு வினாவை எழுப்புகிறார். பாருங்க, விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம். முதலிலே விருந்தினரை சாப்பிட செய்த பிறகு மீந்ததை தான் உண்பவனுடைய வயலிலே, நல்ல அற்புதமான சிந்தனை, வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ. விதையும் அவனுடைய நிலத்திலே நாம் விதையை தூவ வேண்டுமா என்பது வினா. பதில் நமக்கு வேண்டாம் என்பது நாம் பொறுகின்ற பொருள். ஏன் என்று சொன்னால் தன்னை நாடி வருகின்ற விருந்தினர்களுக்கு அல்லது தன்னை நாடி வந்த விருந்தினருக்கு அவன் முதன்மை தந்து அவர்கள் உண்ட பிறகு மீதி இருக்கிற உணவை அவன் உண்பதாலே அவனுடைய மனதை புரிந்து கொண்டு கடவுள் அவனுக்கு அளவில்லாமல் செல்வத்தை வழங்குவான். அவனுடைய விளைச்சலை அளவில்லாமல் அவன் கடவுள் பன்மடங்காக்கி தருவார் என்பது கருத்து. எனவே அவனுடைய நிலத்திலே விதைக்காமலேயே அந்த பயிரானது தானாகவே விளையும் என்பதை இங்கே சொல்லாமல் அவர் சொல்லுகிறார். கருத்து பாருங்க, ஒட்டுமொத்தமான கருத்து. முதலில் தான் உண்ணாமல், சமைத்த உணவை முதலிலே அவன் தான் உண்ணாமல் விருந்தினர்களுக்கு உண்ண செய்துவிட்டு பிறகு மீந்ததை தான் உண்பவனுடைய வயலிலே நாம் விதைத்தால், தான் உண்பவனுடைய மன்னிக்கவும், முதலிலே தான் உண்ணாமல் விருந்தினர்களை உண்ணச் செய்துவிட்டு மீந்ததை தான் உண்பவனுடைய வயலிலே விதையும் இடல் வேண்டுமா, அதாவது விதையும் நாம் தூவ வேண்டுமா? வேண்டாம். ஏனென்று சொன்னால் விதைக்காமலேயே அவனுடைய நிலத்திலே பயிர் விளையும் என்பது பொருள். கடவுளுடைய இறையாசிர் அந்த அளவுக்கு இருக்கும். ஆனால் இன்றைக்கு
நவடேஸ் நாம் என்ன செய்து கொள்கிறோம் என்று சொன்னால், நாமெல்லாம் சாப்பிட்டு மீந்ததை தரோம், மற்றவங்களுக்கு தரோம். நம்மெல்லாம் சாப்பிட்டு மீந்ததை மீதி இருப்பதை தான் அது மீதம் அதை கூட ஃப்ரிட்ஜில் வச்சிடணும்னு வச்சுங்க, ஒன்று விடுறதில்ல நம்ம. இருந்தாலும் கூட ஃப்ரிட்ஜில் இடம் இல்லைன்னு சொன்னால் மீந்து போகிறத நாம் மற்றவர்களுக்கு வழியிலே போகின்ற எளியவர்களுக்கு அல்லது வீட்டிலே வேலை செய்கின்றவர்களுக்கு தருகிற பழக்கம் வழக்கம் இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களில் இருந்துவதை நாம் காண்கிறோம். ஆனால் பண்டை தமிழருடைய வாழ்க்கை பாருங்கள், முதலிலே விருந்தினருக்கு உணவு அருந்து செய்து அல்லது உணவை வழங்கிவிட்டு அவன் உண்டு மீதி இருக்கிற உணவை அவர்கள் உண்ணுகின்ற பொழுது அவர்களுக்கு சொந்தமான நிலத்திலே நாம் விதை அந்த விளை நிலத்திலே நாம் விதைகளை கூட, அதை விதை நெல் என்று சொல்லுவார்கள், அந்த விதை நெல் கூட நாம் தூவ வேண்டியதில்லை, தானாகவே நெல் விளையும், அவனுடைய குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும் என்ற கருத்தை அழகாக பதிவு செய்கிறார். இந்த 3 குறட்பாக்களிலும், அதாவது 83, 85, விருந்தினரை உபசரிப்பவர்கள் இந்த உலகத்தில் அடைகின்ற பலன் மிக அழகாக விளக்கப்பட்டிருப்பதை நாம் உள்வாங்க வேண்டும். அடுத்து பாருங்க, 86வது குறட்பா. இன்னும் கொஞ்சம் ஏற்றுறேன், கொஞ்சம் ஒரு நிமிஷம். செல்விருந்து ஓம்பி, இதை ஏற்கனவே ஆரம்பத்தில் நான் சொன்னேன். செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு. அதாவது வீட்டிலே திண்ணைகளை கட்டியிருப்பார்கள், அந்த திண்ணையிலே அந்த உணவருந்துகின்ற நேரத்திலே அந்த வீட்டுக்கு சொந்தக்காரன் வெளியே வந்து பார்ப்பான். திண்ணையில் யாராவது இருந்தால் அவர்களை வீட்டுக்குள்ளே அழைத்து அவர்களுக்கு வயிறார உணவு வழங்கிவிட்டு அவர்கள் வீட்டுக்கு வெளியே சென்ற பிறகு இன்னும் யாராவது வருவார்களா என்று பார்த்துவிட்டு தான் உணவருந்து செல்லுவான். அதாவது செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான். விருந்தினர் என்று சொன்னால் நம்முடைய உறவினர்கள் அல்ல, முன்பின் தெரியாதவர்கள். அந்த விளக்கத்தை நான் தொடக்கத்திலே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான். தன்னிடம் வந்த விருந்தினரை உபசரித்து பிறகு வரவிருக்கும் விருந்தினரை எதிர்பார்த்து அவர்களோடு உணவு அருந்த விரும்புவான். அவனுடைய நிலைமை என்னவாகும் கேட்டீங்கன்னா, இவன் வானத்தவர்க்கு நல்விருந்து. மறுபிறப்பிலே மனிதனுக்கு மொத்தம் 7 பிறவி என்று சொல்லப்படுகிறது. இது ஒரு நம்பிக்கை. இந்த பிறவியிலே நாம் செய்கின்ற பலாபலனை கேட்டார் போல அடுத்த பிறவியிலே நம்முடைய பிறப்பு இருக்கும் என்பது நம்முடைய நம்பிக்கை. அதனால தான் தான தர்மங்களெல்லாம் நாம் செய்வது. அப்போ இப்படி செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்ப்பவனுடைய பார்த்து கொண்டிருப்பவனுடைய அடுத்த பிறவி வாழ்க்கை எப்படி இருக்கும் பாருங்க. மறுபிறப்பிலே அவன் தேவனாக மாறி வானத்திலே உள்ள தேவர்களுக்கு நல்ல விருந்தினனாக அமைவான். அப்போ இப்போ இந்த உலகத்துல அவன் தன் வீட்டுக்கு வந்தவர்களுக்கு முதலில் உணவருந்தி வெளியே அனுப்பிவிட்டு மேலும் யாராவது விருந்தினர்கள் வருகின்றார்களா என்று பார்த்து செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பானுடைய வாழ்வு என்பது அடுத்த பிறவியிலே தேவலோகத்திலே தேவர்களுக்கு அவன் மிக சிறந்த விருந்தினனாக அமைவான் என்பது வள்ளுவர் தருகின்ற கருத்து. சொற்பொருள் பாருங்க. வானத்தவர் என்று சொன்னால் தேவர்கள், நல்விருந்து என்பது சொன்னால் கிடைப்பதற்கு அரிய விருந்தினன், ஒரு சிறந்த விருந்தினனாக அவன் அங்கே அவன் போற்றப்படுவான். ஒட்டுமொத்தமான பொருள் பாருங்க. தன்னிடம் வந்த விருந்தினரை உபசரித்த பிறகு வர இருக்கின்ற விருந்தினரை எதிர்பார்த்து அவர்களோடு உணவருந்த விரும்புபவன் மறுபிறப்பிலே தேவனாக கடவுளாக மாறி வானுலகத்தில் உள்ள தேவர்களுக்கு நல்ல விருந்தினனாக அமைவான் என்பது வள்ளுவர் தருகின்ற ஒரு சிறப்பான பதிவு. இதை நாம் உள்வாங்கி வாழ்க்கையை கடைபிடிக்க முயற்சி செய்ய வேண்டும். நம்மால் முடியுமா என்பது ஒரு கேள்விக்குறி. அடுத்து 87வது குறட்பா பாருங்க. இணை துணைத்து என்பது ஒன்றில்லை விருந்தின் துணை வேள்வி பயன். இணை துணைத்து என்பது ஒன்றில்லை விருந்தின் துணை வேள்வி பயன். ஒரு சிறந்த செய்தி இங்கே பதிவு செய்கிறார். கொஞ்சம் மாற்றியிருக்கிற பாருங்க. வேள்வி பயன் இணை துணைத்து என்பது ஒன்றில்லை.
வேள்வி பயன். வேள்வி என்பது நாம் அதை யாகம் என்று இக்காலத்திலே சொல்லுகிறோம். விருந்தோம்பல் என்ற வேள்வியினை, விருந்தோம்புதல் என்பதை ஒரு வேள்வியாக இங்கே ஆசிரியர் பதிவு செய்கிறார் வள்ளுவர். மற்றவர்களுக்கு முன்பின் அறியாத விருந்தினர்களுக்கு, முன்பின் அறியாத நபர்களுக்கு நாம் உணவு வழங்குவதை ஒரு வேள்வி என்று ஆசிரியர் இங்கே பதிவு செய்கிறார். விருந்தோம்பல் என்ற வேள்வியின் பலன் இவ்வளவு என்று சொல்லும் ஓர் அளவு உடையது அன்று. முன்பின் அறியாத ஒருவருக்கு நாம் உணவு வழங்குவது, அதனுடைய புண்ணியம் என்பது, அதனுடைய பலாபலன் என்பது இவ்வளவுதான் என்று நம்மால் வரையறுக்க முடியாது. நாம் ஒருத்தருக்கு பசி நேரத்தில் நாம் உணவு வழங்குகின்ற பொழுது, அதாவது முன்பின் அறியாத ஒருவருக்கு நாம் உணவு வழங்குகின்ற பொழுது அதனாலே வருகின்ற பலன் என்பது எவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி நம்ம லிமிட் பண்ண முடியாது. அது அதனுடைய அளவு எது என்று சொன்னால், அவர் சொல்றார் பாருங்க, விருந்தின் துணை, அதற்கு விருந்தினரின் தகுதிதான் அளவு என்று சொல்லுகிறார். அந்த விருந்தினருடைய தகுதிதான் அளவு. அதாவது இக்காலத்திலே நாம் கூட எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும், நாகரிகம் மாறிவிட்டாலும் கூட, நம்முடைய பிறந்த நாட்கள் அல்லது திருமண நாட்கள், மற்ற சிறந்த நாட்களிலே நாம் மீந்ததை அல்ல, இவர்களுக்கென்றே சிறப்பான முறையிலே உணவு நாம் தயார் செய்து, உணவு பொட்டலங்களை அதாவது நாம் தயார் செய்து அந்த அந்த ஏழ்மையான பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்கள் இருக்கிற பகுதிகளுக்கு நாம் அந்த உணவு பட்டலங்களை வழங்குவதை நாம் இன்றைக்கு தொலைக்காட்சியிலே, யூடியூப்லேயே நாம் நிறைய செய்திகளை நாம் பார்க்கிறோம். அதாவது உணவு கிடைக்காமல் உணவுக்காக ஏந்தி சாலையோரங்களில் இருக்கின்ற முதியவர்கள், ஏழைகளுக்கு உணவு வழங்குகின்ற அந்த பண்பை, பழக்கத்தை நாம் பரவலாக காண்கிறோம். மனிதம் என்பது அல்லது மனித தன்மை என்பது மடியவில்லை என்பதற்கு இவையெல்லாம் சான்றுகள். அப்படி எந்த அளவுக்கு முடியாதவர்களுக்கு நாம் உதவி செய்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு புண்ணியம் நமக்கு சேரும் என்பது இந்த குறட்பாவினுடைய கருத்தாக அமைகிறது. இந்த வேள்வி என்று நாம் பார்த்தோம், அது யாகம் 5 வகைப்படும் என்று சொல்லுவார்கள். பரிமள அழகர் அந்த ஆரிய சார்புடையவர் என்பதனால் அது கேட்டாற்போல அந்த கருத்தை அங்கே பதிவு செய்வார். ஒன்று பிரம்ம வேள்வி, மற்றொன்று தேவ வேள்வி, 3வது மனித வேள்வி, 4 தென்புலத்தார் வேள்வி, 5வது பூத வேள்வி என்ற 5ஐயும் ஐம்பெரும் வேள்வி என்று சொல்லுவார்கள். இவற்றிலே வேதம் ஓதுதல் என்பது பிரம்ம வேள்வி என்று சொல்லப்படும். ஓமம் வளர்த்தல் தேவ வேள்வி. இதில் நமக்கு தேவையானது விருந்தோம்பல் என்பது மனித வேள்வி. அப்படியானால் மனிதர்கள் செய்கின்ற வேள்வி அல்லது மனிதர்கள் செய்கின்ற யாகம் என்பது எது என்று சொன்னால் விருந்தோம்பல். நாம் யாகம் வளர்த்தல் என்று சொன்னால் நாம் சமுதாயத்தில் பார்ப்போம், இதை போட்டு அதை போட்டு ஒரு மிகப்பெரிய செலவிலே நாம் செய்யக்கூடிய யாகம் என்பது அது அல்ல. வேள்வி என்பது அதுவே அல்ல. நம்மால் முடிந்த அளவுக்கு முடியாதவர்களுக்கு நாம் உணவிடுவதே மிக சிறந்த வேள்வி என்பதை வள்ளுவர் இங்கே பதிவு செய்கிறார். அதாவது விருந்தோம்பல் என்பது ஐம்பெரும் வேள்விகளிலே ஒன்று. எனவேதான் அதை வேள்வி என்று அவர் வள்ளுவர். இணை துணை தென்பது ஒன்றில்லை விருந்தின் துணை வேள்வி பயன். ஒரு மிகப்பெரிய வேள்வியை செய்தனுடைய பயனை, மிகப்பெரிய யாகத்தை செய்ததனுடைய பயனை நாம் ஒரு ஏழை, அதாவது ஏழை என்று சொல்லக்கூடாது, உணவில்லாமல் வருந்துகின்ற ஒரு நபருக்கு நாம் நேரத்திற்கு உணவு அருந்துகின்ற பொழுது அந்த வேள்வி செய்தனுடைய பலனை நாம் அனுபவிப்போம் என்பதை இங்கே கோடிட்டு காட்டுகிறார். அதாவது இதிலே கூட ஒரு கருத்து உண்டு. தானம் கொடுக்கும் பொருள் மிக சிறியதாக இருந்தாலும் கூட அதை நாம் தகுந்தவருக்கு செய்கின்ற பொழுது வானமே சிறிதாகும்படி அது மிகப்பெரிய பலனை நமக்கு தரும் என்பது ஒரு பாடல் தருகின்ற கருத்து. அந்த பாடல் எனக்கு நினைவில்லை. இதனுடைய ஒட்டுமொத்த கருத்து பாருங்க. விருந்தோம்பல் என்ற வேள்வியினுடைய பலன் இவ்வளவு என்று சொல்லும் அளவுடையது அன்று. அது நாம் விருந்தினருடைய தகுதியை பொறுத்து என்று இங்கே வள்ளுவர் கருத்து பதிவு செய்கிறார். இந்த 2 குறட்பாக்கள், அதாவது 85, 86 ஆகிய 2 குறட்பாக்களும் உலக பயனும் பற்றி கூறுகிறார். இந்த குறட்பாக்கள் விருந்து உபசாரத்தாலே இந்த இந்த 2 பயனும் கிடைப்பதற்கான காரணத்தை கூறுகிறார். நமக்கு சமுதாயத்திலே ஒரு மிகுந்த பலன் கிடைப்பதற்குரிய காரணம் என்ன என்பதை இந்த மேற்கண்ட 2 குறட்பாக்களிலே அவர் பதிவு செய்கிறார். அடுத்து 88வது குறட்பாவை நாம் பார்க்கலாம். கொஞ்சம் பரிந்தோம்பி 88. பரிந்தோம்பி பற்றற்றேம் என்பர் விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதார். பரிந்தோம்பி பற்று அற்றேம் என்பர் விருந்தோம்பி
வேள்வி தலைப்படாதார். கொஞ்சம் அதை மாத்திக்கலாம். விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதார். அதாவது தன்னிடம் உள்ள செல்வத்தை, தன்னிடம் உள்ள பணத்தாலே அல்லது வசதியாலே விருந்தினரை உபசரித்து அதன் மூலம் வேள்வியினுடைய பயனை அடையும் விதி இல்லாதவர்கள் அல்லது மனம் இல்லாதவர்கள் என்ன ஆவாங்க பாருங்க. தன்னிடம் பணம் இருக்கிறது, வசதி இருக்கிறது, செல்வம் இருக்கிறது, எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. இருந்தாலும் கூட தன்னிடம் இருக்கிற பணத்தை அல்லது செல்வத்தை அல்லது வசதியை மற்றவர்களுக்கு பசி நேரத்திலே வழங்காதவர்கள், விருந்தினரை உபசரிக்காதவர்களுடைய நிலைமை என்ன என்று சொல்றாரு பாருங்க. பரிந்தோம்பி பற்று அற்றேம் என்பர். அதாவது நிலைத்து நிற்காத அந்த செல்வத்தை கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு காப்பாற்றி பிறகு அதனை இழந்து இப்பொழுது நாம் ஆதரவு இல்லாமல் இருக்கின்றோமே என்று ஒரு காலத்திலே வருந்துவார்கள். கடவுள் நமக்கு கொடுத்திருக்கின்ற பொழுது அந்த பணத்தை வைத்து, அந்த வசதியை வைத்து நாம் உணவில்லாதவர்களுக்கு உணவு வழங்க வேண்டும், பசித்தவருக்கு நாம் புசிக்க தர வேண்டும். இப்படி நேரத்திற்கு நாம் உதவி செய்யவில்லை என்று சொன்னால் அந்த செல்வமானது ஒரு காலத்திலே நம்மை விட்டு பிரிந்து சென்றுவிடும். எல்லா செல்வத்தையும் இழந்துவிட்டு நாம் தெருவிலே நிற்போம் என்ற ஒரு சோகமான ஒரு கருத்தை, பரிதாபமான ஒரு கருத்தை ஒரு தீர்க்க தரிசனமாக திருவள்ளுவர் நம் முன்னே வைக்கிறார். பொருள் என்ன பாருங்க. தன்னிடம் உள்ள செல்வத்தால் விருந்தினரை உபசரித்து அதன் மூலம் வேள்வியின் பயனை அடையும் விதி இல்லாதவர்கள் அல்லது வாய்ப்பில்லாதவர்கள் இந்த நிலைத்து நிற்காத அந்த செல்வத்தை கஷ்டப்பட்டு காப்பாற்றி பிறகு அதனை இழந்து இப்பொழுது நாம் ஆதரவு இல்லாமல் இருக்கின்றோமே என்று வருந்துவார்கள் என்று அழகாக பதிவு செய்கிறார். இதே கருத்தை நாலடியார் 280வது பாடல் பாருங்க. ஈட்டிய ஒன்பொருளை காத்தலும் ஆங்கே கடுந்துன்பம் என்று பதிவு செய்கிறார். அதாவது சம்பாதித்த மிகுந்த செல்வத்தை பாதுகாத்தல் என்பது மிகப்பெரிய கஷ்டம். அதாவது நாம் பணத்தை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லது நாம் பாதுகாத்த பொருள், நம் சம்பாதித்த ஈட்டிய பொருள் நம்மிடம் நிலைத்து நிற்க வேண்டும் என்று சொன்னால் நாம் விருந்தோம்பலை கடைபிடிக்க வேண்டும், பசித்து வந்தவருக்கு உணவளிக்க வேண்டும் என்ற கருத்தை இங்கே அழுத்தமாக திருத்தமாக வள்ளுவர் பதிவு செய்வதை நாம் உள்வாங்க வேண்டும். அடுத்து பாருங்க 89வது குறட்பா. உடைமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடமை மடவார்கண் உண்டு. உடைமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடமை மடவார்கண் உண்டு. கொஞ்சம் மாத்திக்கலாம் பாருங்க. முதல்ல அப்படியே வருது. உடைமையுள் இன்மை. உடைமை என்று சொன்னால் நம்மகிட்ட செல்வம் இருக்குது, இன்மை என்று சொன்னால் இல்லை. ஒரே இதில் 2 அடி அடிக்கிறார் பாருங்க. செல்வம் பெற்றிருக்கும் காலத்திலும் நம்மகிட்ட எல்லா வசதி இருக்குது, எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. இருந்தாலும் அதில் வறுமை என்பது எப்படி வரும்னா பாருங்க. விருந்தோம்பல் ஓம்பா மடமை. விருந்தினரை உபசரிப்பதை செய்யாமல் விட்டுவிடும் அறிவற்ற செயலானது மடவார்கண் உண்டு. அறிவாளிகளிடம் இருக்காது, அறிவு இல்லாதவர்களிடத்திலே அது இருக்கும். எனவே உடைமை என்று சொன்னால் அனைத்து செல்வங்களையும் பெற்றிருக்கும் தன்மை. அதாவது பொருள் பாருங்க, பொருளை பார்த்தா கொஞ்சம் நமக்கு புரியும். அறிவற்ற செயலாலே விருந்தினரை உபசரிக்காமல் நாம் விட்டுவிட்டால் செல்வம் இருந்தும் நமக்கு பயனில்லை என்பது கருத்து. அதாவது நாம் உடைமையுள் இன்மை. உடைமை என்று சொன்னால் நமக்கு எல்லா வசதிகள், வீடு வாசல் வண்டி வாகனம் எல்லாமே நமக்கு இருக்குது. கடவுள் எல்லா வசதிகளையும் நம்ம கொடுத்திருக்கிறார். ஏகப்பட்ட பணம் செல்வம் நமக்கு கொடுக்கிற கடவுள் கூரையை பீத்து கொண்டு கொடுப்பது போல எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார். இருந்தாலும் கூட எல்லா வசதிகள் இருந்தும் கூட நாம் வறுமையில் இருக்கிறோம் என்று சமுதாயம் நம்மை தீர்ப்பிடுமா? எப்பொழுது என்று சொன்னால் நாம் விருந்தினர் உபசரிக்காவிட்டால். 2 பொருள் நான் கொடுத்திருக்கேன் பாருங்க. அறிவற்ற செயலாலே விருந்தினரை, ஏனென்று சொன்னால் அறிவுள்ளவர்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்வார்கள். இங்கே சொல்றாரு பாருங்க, மடவார்கண் அறிவாளிகளிடம் இருக்காது. அந்த விருந்தினர்களை உபசரிக்கிற தன்மை அறிவாளிகளிடம் இருக்கும், ஆனால் இல்லாதவரிடத்தில் இருக்காது. திருப்பி அதை இங்கிருந்து நம்ம வந்தால் நமக்கு புரியும் பாருங்க. உடைமையுள் இன்மை. செல்வம் பெற்றிருக்கும் காலத்திலும் அந்த வறுமை என்பது சிலருடைய வாழ்வில் இருக்கும். அது எப்படின்னு கேட்டால் விருந்தோம்பல் ஓம்பா மடமை.
நம்மை நாடி வந்த விருந்தினரை உபசரிக்காமல் நாம் விட்டுவிட்டால் அல்லது விட்டு விடுகின்ற அறிவற்ற செயலானது மடவார்க்கண் உண்டு. அறிவாளிகளிடம் இருக்காது. அறிவாளிகள் தன்னை நாடி வந்த விருந்தினர்களை உபசரிப்பார்கள். ஆனால் அறிவு இல்லாதவர்கள் தன்னை நாடி வந்த விருந்தினர்களை உபசரிக்காமல் தவறுவார்கள். அவர்களிடம் சரியான முறையிலே அவர்களை நடத்த மாட்டார்கள். சரியான உணவை அவர்களுக்கு அளிக்க மாட்டார். ஆங்கிலத்தில் சரியா ட்ரீட் பண்ண மாட்டான். இது எப்படின்னு சொன்னா, அனைத்து செல்வங்களை நாம் பெற்றிருந்தாலும் அது வறுமைக்கு சமம் என்று வள்ளுவர் இங்க பாருங்க, ஒருவன் செல்வம் பெற்றிருக்கும் காலத்திலே விருந்தினரை வரவேற்று போற்றத் தெரியாத அறிவற்றவர்கள் அல்லது மடையர்கள் எவ்வளவு பணம் படைத்தவர்களாக இருந்தாலும் தரித்திரம் பிடித்தவர்களாகவே கருதப்படுவார்கள் என்று வள்ளுவர் இங்கே தெளிவாக பதிவு செய்கிறார். இந்த 88, 89வது குறட்பாக்கள் விருந்தினரை உபசரிக்காவிட்டால் நமக்கு ஏற்படுகின்ற இழுக்கை இங்கே பதிவு செய்திருக்கிறார் திருவள்ளுவர். கடைசி குறட்பா பார்க்கலாம். 90வது குறட்பா மிக அற்புதமான ஒரு குறட்பா. அது பாருங்க, அடிக்கடி நாம் கேட்போம். மோப்ப குழையும் அனிச்சம் முகம் திரிந்து நோக்க குழையும் விருந்து. மோப்ப குழையும் அனிச்சம், அனிச்சம் என்பது ஒரு மலர், அனிச்ச மலர் என்று சொல்லுவார்கள். பாருங்க, அனிச்சம் மோப்ப குழையும், கொஞ்சம் மாத்திக்கலாம். அனிச்சம் மோப்ப குழையும், அனிச்ச மலரானது, அது அனிச்ச பூவானது நம்முடைய மூச்சு காற்று பட்டாலே அது வாடிவிடும். அந்த அளவுக்கு மிக மென்மையானது அந்த மலர். நம்ம அந்த அனிச்ச மலரை நம்ம மூக்கு கிட்ட கொண்டு போனா, நம்ம அந்த சுவாசம் மூக்கிலிருந்து வெளிவருகின்ற காற்று பட்டாலே அந்த பூ வாடிவிடுமா. அதை அண்ணா அழகா சொல்றாரு பாருங்க. மோப்ப குழையும் அனிச்சம் என்று சொன்ன, மோப்பம் என்று சொன்னால் முகர்ந்து பார்த்தல், மோந்து பார்த்தல். நம்ம முகத்தினுடைய மூக்கு கிட்ட கொண்டு போனா அந்த காற்று பட்டாலே அந்த பூ வாடிடுமா. மோப்ப குழையும் அனிச்சம், அப்படி ஒரு அடி அடிக்கிறார் பாருங்க. ரெண்டாவது, முகம் திரிந்து நோக்க குழையும் விருந்து. நம்முடைய முகம் வேறுபட்டு விருந்தினரை நோக்கினாலே அந்த விருந்தினர்கள் வாடி விடுவர். ரொம்ப அழகான கருத்து பாருங்க. அந்த அனிச்ச மலரானது நம்ம மூச்சு காற்று பட்டாலே அந்த அனிச்ச மலராது வாடிவிடும். அதுபோல நம்மை நாடி வருகின்ற விருந்தினர்களை நம் முகம் வேறுபட்டு முக மலர்ச்சி இல்லாமல் ஒரு வெறுப்போடு பார்த்தாலே அந்த விருந்தினர்கள் வாடிவிடுவர் என்ற ஒரு கருத்தை பதிவு செய்கிறார். அப்படியானால் நாம் விருந்தினர்களை நாம் முக மலர்ச்சியோடு 1000 கஷ்டம் இருந்தாலும் கூட அந்த விருந்தினர்களை முக மலர்ச்சியோடு வரவேற்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அறிஞ்சொற்பொருள் பாருங்க. மோப்பம் என்று சொன்னால் மோன்று பார்த்தல், முகம் திரிந்து என்று சொன்னால் முகம் வேறுபட்டு, அனிச்சம் என்பது மிக மென்மையான மலர், அது மூச்சு காட்டு பட்டாலே வாடிடுன்னா பாருங்களேன். குழையும் என்று சொன்னால் வாடிவிடும். அந்த பரிமேல அழகர் உரை அடிப்படையில் ஒரு 3 கருத்து சொல்றாரு பாருங்க. விருந்தினரை உபசரிப்பவர்களுக்கு முக்கியமாக இருக்க வேண்டிய 3 கருத்து. நம்ம வீட்டுக்கு விருந்தினர் வந்துட்டா ஒரு 3 பாயிண்ட்டை நம்ம கவனமோடு ஒன்று பாருங்க. விருந்தினர் சற்று தூரத்தில் இருக்கும் பொழுதே அவர்களை பார்த்தவுடனே முகம் மலர வேண்டும். 2வது, முகம் மலர்வதாலே விருந்தினர் நெருங்கி வருவான். அப்படி வந்த பிறகு இனிய சொற்களை அவர்களிடம் பேச வேண்டும். இந்த 2ன் காரணமாக விருந்துக்கு வர உடன்பட்டால் அவர்களை நாம் அழகாக உபசரிக்க வேண்டும். இது மிக அழகான ஒரு கருத்தை தன்னுடைய உரையில் அவர் பதிவு செய்கிறார். இதனுடைய ஒட்டுமொத்தமான கருத்து என்ன என்று சொன்னால், அனிச்சம்பூ பாருங்க, அனிச்சம்பூ முகர்ந்த உடனே வாடிவிடும். மூச்சு காற்று பட்ட உடனே அந்த அனிச்ச மலர் வாடிவிடும். அதுபோல சற்று முகம் கோணி, சற்று முகம் வேறுபட்டு நாம் விருந்தினரை வரவேற்றால் விருந்தினர்கள் வாடி விடுவர். எனவே வந்த விருந்தினரை முக மலர்ச்சியோடு நாம் வரவேற்க வேண்டும் அல்லது உபசரிக்க வேண்டும் என்ற கருத்தை அழகாக பதிவு செய்திருக்கிறார். இது என்னுடைய தொடர்பு எண்ணை உங்களுக்கு நான் வழங்கியிருக்கிறேன். இதில் நான் விடுபட்ட செய்திகள் அல்லது நீங்கள் சொல்ல விரும்புகின்ற கருத்துக்கள் ஏதாவது இருக்குமேயானால் இதை கமெண்ட் பாக்ஸிலே நீங்கள் பதிவு செய்யுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் என்று சொன்னால் நண்பர்களுக்கு இதை ஷேர் செய்யுங்கள்.
மேற்கொண்டு மேலும் நீங்கள் எத்தகைய பாடத்தை நீங்கள் விரும்புகிறீர்கள் என்பதை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். உங்களுக்கு வழங்குவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். இப்பொழுது நாம் பார்த்த அந்த விருந்தோம்பல் என்ற அதிகாரம் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2A அந்த நியூ சிலபஸ் 2025 நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்புகளிலே ஒன்று. கவனமோடு இதை கேளுங்கள். புரியவில்லை என்று சொன்னால் திரும்ப திரும்ப கேட்டு குறிப்புகளை எடுத்துக்கொண்டு, அதனால தான் உங்களுக்கு நான் ரொம்ப தெளிவாக திருக்குறளையும் நான் பிரித்து கொடுத்திருக்கிறேன், பொருளையும் கொடுத்திருக்கிறேன், அருஞ்சொற்பொருள் கொடுத்திருக்கிறேன், திரண்ட கருத்தை கொடுத்திருக்கிறேன். அணி இலக்கணத்தை மட்டும் நான் இதில் உங்களுக்கு கோடிட்டு காட்டவில்லை. அணியை நாம் தனியாக பார்க்கலாம். எனவே இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். இதை கவனமோடு கேட்டு அல்லது படித்து அல்லது பதிவு செய்து தேர்வு நேரத்திலே பயன்படுத்தி வாழ்விலே வளம் பெற உங்களை வாழ்த்துகிறேன். மற்றும் ஒரு பாடத்தோடு மீண்டும் நாம் சந்திக்கலாம். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.